ஐயோ அப்படியெல்லாம் இல்ல அங்கிள். இந்த மழைலாம் விட்டதுக்கு அப்புறம் அங்க வரலான்னு இருந்தேன். அலெக்ஸ் இங்க வாசல்ல புல்லு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கான். நைட்ல கண்டதையும் குடிச்சிட்டு காலைல எந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பான். இருங்க போன் அவர்கிட்ட கொடுக்குறேன். யாரு? அகஸ்தியர் அங்கிள். காசு கேட்டாரா? அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. அகஸ்தி அங்கிள். அலெக்ஸ் எப்படி இருக்க? என்னப்பா காலங்காத்தால? ஏன் தம்பி, அந்த ஸ்டீஃபன் அந்த பக்கம் வருவானா? அவன் எதுக்கு இங்க வர போறான்? பூம்பாறையில வாழ்க்கை பிரமாதமா இருக்குன்னு சொன்னானே. அவனுக்கு அது வெறுத்து இருக்கும். இல்லனாலும் 2 வருஷத்துக்கு மேல அவன் எங்க தங்கி இருக்கான்? டெல்லி, கோவா, துபாய், மதுரை எல்லா இடத்துலயும் செட்டில் ஆகி வரதுக்குள்ளேயே அவனுக்கு வெறுத்துரும். அப்புறம் அடுத்த இடம். அவனுக்கு என்ன பிரச்சனை? அவனுக்கு பிடிச்ச மாதிரி வாழட்டும் அங்கிள். அதே இருந்துட்டு போட்டோம். ஆனா கழுத்துக்கு கீழே மரத்தை போய் வீல் சேர்ல உட்கார்ந்து இருக்கிற அவனுக்கு ஒரு அளவு இல்லையா அலெக்ஸ்? என்னதான் காசு பணம் இருக்குன்னாலும். அங்கிள் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவனுக்கு பிடிச்சத அவன் பண்ணட்டுமே. அவனுடைய சம்பாத்தியம் அவனுடைய வாழ்க்கை. ஓ, நீ அவனோட ஆளு தானே? எனக்கு ஒண்ணு இல்லப்பா. போன கிறிஸ்மஸ்க்கு அம்மணி பண்ணி கொடுத்த மாம்பழ கேக் எடுத்துக்கிட்டு பூம்பாறைக்கு போனான்ல, அவன் ஒரு வாக்கு கொடுத்துட்டு போனான். எனக்கு எதுக்கு அங்கிள் போட்ல இருக்கிற பங்களாலாம்? நீங்களே எடுத்துக்கங்க. இப்படி சொல்லிட்டு போனவன் பழசெல்லாம் மறக்காம ஞாபகம் வச்சிருந்தானா உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியா? அவன் அப்படியா சொன்னா? அப்படின்னா அதை அவன்கிட்ட கேட்டே ஆகணுமே. அது இல்ல, அவன் ஒண்ணும் அப்படி அவ்வளவு தெளிவாலாம் சொல்லல. அவன் பேச்சுவாக்குல அப்படி இப்படி சொல்லும் போது நம்மளால யூகிக்க முடியல. முதல்ல அவன் இங்க வரட்டான் அங்கிள். உங்களுக்கு என்ன வேணுமா அவன் கண்டிப்பா கொடுப்பான். அதெல்லாம் போதும். ஆனா ஓன் சைட்ல இருந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சா போதும். தெரியும்ல அலெக்ஸ், எல்லாம் நம்ம கெட்ட நேரம். தெரியும் தெரியும். ரப்பருடைய விலை மறுபடியும் 45 ரூபாய் ஏறி போச்சு. உங்க கெட்ட நேரம் தெரியும். இவன் வேற ஒருத்த. சரி அங்கிள், நான் போனை வைக்கிறேன். எனக்கு எனர்ஜி போச்சு. அம்மாடி, கொஞ்சம் தண்ணி. டேய், உன் நேரத்தை என்ன சொல்றதுன்னு தெரியல. நீ தப்பிக்கணும்னா ஏதாவது அற்புதம் நடக்கணும். அது என்ன அற்புதம்னு கேட்டா, வீல் சேர்ல உட்காந்து பூம்பாறையில இருந்து இங்க வந்துகிட்டு இருக்க மண்ணாங்கட்டி ஸ்டீஃபன் லூயிஸ் மாலிக்கல் எந்த வில்லும் எழுதாம அப்படியே விட்டுட்டா மட்டும்தான் எனக்கு ஏதாவது கிடைக்கும். இல்லனா ஒரு சல்லி பைசா கூட எனக்கு கிடைக்காது. நீ இதுல கூட கிரிமினல் இருக்கல்ல. நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. எதுக்கு நீ அவசரப்படாத. எந்த ஒரு வேலையிலையும் இறங்கறதுக்கு முன்னாடி ரொம்ப நிதானமாவும் பொறுமையாவும் யோசிச்சு பண்ணாதான் ஜெயிக்க முடியும். அதை விடு. உன் தம்பி ஒருத்தர் இருக்கான்ல அலெக்ஸ், அவன் என்ன கிடைக்கும்னு அதை ஸ்டீஃபனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அட அவன் கிளீன்ங்க. அவனுக்கு பைசா தேவையில்ல, பிள்ளைங்களும் இல்ல, பொண்டாட்டி வீட்டுல இஷ்டத்துக்கு சொத்து இருக்கு. அவனும் இந்த ஸ்டீஃபனும் சின்ன வயசுல இருந்தே பயங்கர ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வக்கீல் சார், நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் நான் பெருசா எல்லாம் ஒண்ணும் அமுக்கலங்க. மேக்சிமம் ஒரு 30-35. அதுக்கே எவ்வளவு கெட்ட பேரு. ஏய், எல்லாம் அஷ்டமத்துல இருக்கிற அந்த செவ்வாயோட குழப்பம்தான். என்ன அஷ்டமத்துல? வக்கீல் சார், ஒண்ணு நீங்க நீதியை சொல்லுங்க, இல்லனா ஜோசியம் சொல்லுங்க. வேற வழியெல்லாம் இல்லப்பா. நெருங்கின சொந்தக்காரங்களான உனக்கும் அலெக்ஸ்க்கும் வர சொத்து அவ செத்தான்னா. அப்ப அவனை கொலை பண்ணிட்டா? நல்ல ஐடியா. அப்படின்னா நேரத்தை வீணாக்காத. அங்க முக்குல சகப்பு பஸ் வரும், போய் இடிச்சிரு. டேய், தென்னை மரத்துல தேலு கொட்டினா பனை மரத்துல நெறி கட்டும்பாங்க. ஸ்டீஃபனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா கூட உன் அஷ்டமத்து செவ்வாயால நீ உள்ள போக வேண்டியிருக்கும். ஸ்டீஃபன் சாவணும், ஆனா நீ மாட்டக்கூடாது.
வாங்க தம்பி. ராவு காலத்துக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள போகணும். ராவுகாலம் எனக்கும் இருக்கா? அதெல்லாம் இனிமே என்ன பண்ண போகுது? கொண்டா. தம்பி. கர்ணனா, ஆ? இது என்ன புதுசா இருக்கு? ஏ? நமக்கு நம்ம விக்ரமும் வேதாளமே போதும். வேதாளத்தை தூக்கி தோல்ல ஏத்துங்க ப்ரோ. சரி. ம். வா. பயில்வானுக்கு வயசாயிடுச்சு போல. எனக்கு வயசாயிடுச்சு, நான் சொல்றேன். இவங்க குமாரி அக்கா, நம்மளோட புது மேடு. மேடி மேட் இன் கோட்டூர்த்தி. வயசு உங்க வயசு என்ன? 64. 64 தான். நல்ல வயசு. குமாரி அக்காக்கு 1 மாசத்தோட சம்பளத்தை கொடுத்துருங்க கமல். நான் தேவனா அவங்கள கூப்பிடுறேன். ஒண்ணு வேண்டாம். என் வயசை கேட்டப்பவே தெரிஞ்சு போச்சு நான் தேவையில்லைன்னு. இது வேற ஒரு கேஸ் போல. 1 மாச சம்பளம் ஒண்ணு எனக்கு வேண்டாம். நான் வந்ததுக்கு எனக்கு கூலி கொடுத்தா மட்டும் போதும். ஒரு 2000. கொடுத்து விடுங்க கமல், கொடுங்க. பார்க்கலாமா? கமலு, அத வர கொஞ்சம் தாங்கி போடுறா. இந்த சென்னையில கல்யாணத்துக்கு பொண்ணு வேணும்னா சொல்லுங்க, ஒரு டஜனை இறக்கி தரேன். ஆனா வேலைக்காரி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தெரியுமா? ச்சே, வேலைக்காரி இல்ல கமல், உதவியாளர், சகி, தோழி. அது இந்த அனுசுயா சுயம்பதா டைப் தானப்பா, தோழியர். உனக்கு என்ன தேடி கண்டுபிடிக்கிறது? நான் தானே. இந்த பிளாக் பிரேசர் வெளியே தெரியுற பொண்ணு இப்போ ஓகே. ஓ, மாசம் 20,000 கிடைக்குதுன்னு என்னால ப்ரா காமிச்சிடலாம் நிக்க முடியாது. நான்லாம் நல்ல குடும்பத்துல இருந்து வந்திருக்கேன். இதெல்லாம் செட்டே ஆகாது. சாரி, எனக்கு உங்க பேர் தெரியல, அதனாலதான் அப்படி ஒரு அடையாளம் சொன்னேன். என்னோட பேரு கன்னிகா. அது உங்க பேர் பிடிக்காமலாம் இல்ல, காலையில சாப்பிட்ட பருப்பு சாம்பார் ஸ்மெல்லு பழகிடும். கமலு, நீ என்னதான் சமாதானம் சொன்னாலும் உங்க அப்பா அஸ்தியை கிச்சன்ல வைக்கிறது எந்த விதத்துல நியாயம்? அஸ்தியை கொண்டு போய் சாப்பாடு செய்யற இடத்துல வைப்ப. நான் என்ன சாப்பாட்டுல உப்புக்கு பதிலா இது என்ன நியாயம்? எங்க அப்பா ஒரு சரியான சாப்பாட்டு பிரியரா இருந்தாரு. அதனால இத பூஜை அறையில வைக்கிறதை விட அடுப்படியில வச்சாதான் சந்தோஷப்படுவாரு. எதுக்காக உங்க அப்பாவை காஃபி கிளாஸ்ல அடைச்சு வச்சிருக்கீங்க? நான் வைக்கல, வச்சு அனுப்பி விட்டாங்க என்னோட முட்டாள் அண்ணன். அவன் குழந்தைய பாக்குறதுக்காக தான் எங்க அப்பா அமெரிக்காவுக்கு போய் இறந்தாரு. ஹி வாஸ் த பேபி சிட்டர், புவர் மேன். அந்த சமயத்துல தான் செப்டம்பர் 11 அந்த ட்வின் டவர் தாக்குதல் தெரியுமா? தெரியாம அந்த தாஜ்மஹாலுக்கு பாம்பு வச்ச சம்பவம் தானே? என்னது, தாஜ்மஹாலுக்கு பாமா? அப்ப ஃப்ளைட் எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. அப்பாவோட இறுதி சடங்கும் அங்கேயே நடந்துடுச்சு. அதனால என்னோட கேடி அண்ணன் அப்பாவை இந்த காஃபி கப்ல போட்டு அப்படியே எனக்கு இங்கே அனுப்பி விட்டுட்டான். வெரி சேட் ஸ்டோரி. அண்ணா, ஃப்ரிட்ஜ்ல முட்டை இருக்கா? முட்டை எல்லாம் இருக்கு, ஆனா லூயிக்கு கொடுக்க கூடாது. சேச்சே, சாருக்குலாம் இல்ல, எனக்கு தான். பிருத்திவிராஜ் சொல்லியிருக்காரு காலையில 10 முட்டையோட வெள்ளைக்கரு குடிக்கணும்னு. உலகத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் இப்படி 10 முட்டை குடிச்சா கோழிக்கு கொலைக்கு போக கூட நேரம் இருக்காது. எதுக்குன்னு தேவையில்லாம வேலை செய்யற நம்மளுக்குள்ள சண்டை. வேலைக்காரங்களா? நம்ம எல்லாரும் ஒன்னா ஒற்றுமையா இருக்க வேண்டாமா? நம்ம பேர்லயே எவ்வளவு பொருத்தம் இருக்கு பாருங்க. கமல், கர்ணன், கன்னிகா. கமலுங்கிற பேருக்கு பொருத்தமா இருக்கணும்னா உன் பேர்ல இருக்கிற கன்னிகாவை மாத்தணும். அதெல்லாம் என்னைக்கோ மாறி போச்சு சார். சும்மா பயமுத்தாதீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. 45, 46, ஒரு 47 செகண்டுக்கு அப்புறம் இந்த முட்டையை இறக்கி வச்சிருங்க. முட்டையில தான் நிக்கிறேன். கால கொடுமை.
கனிகா, ம் குளிச்சு எவ்வளோ நாள் இருக்கும்? நான் முந்தா நேத்து தான் குளிச்சேன். ஸ்மெல் வருதா? இல்லை, இது ஒரு மாதிரியான நல்ல வேர்வை வாசனை. பிடிச்சிருக்கா? அப்புறம் அப்படின்னா இனிமே நான் குளிக்கவே மாட்டேன். ம்? டாக்டர் பத்மா எப்பவுமே உங்களை பற்றி சொல்லுவாங்க கூப்பிடும் போதெல்லாம். நீங்கள் இங்கே வரீங்கன்னு தெரியும் போது ஆக்சுவலி ஐ வாஸ் எக்ஸைட்டட். எப்படியாச்சும் நான் உங்களை பார்க்கணுன்னு நினச்சிருக்கேன். இப்படி ஒரு ஸ்டேஜில் இருந்தும் வாழ்க்கையில் உங்களோட பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கேன். குட். வனிதாவில் ஒரு காலம் பண்ணியிருந்தீங்கல்ல? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். யா கரெக்ட். அது நான் தான் எழுதுனது. தம்பி சொன்னாரு, நான் எழுதுனேன். ஓ சும்மா சொல்லக்கூடாது. சம் ஹேண்ட் ரைட்டிங் வேற யாருக்கும் புரியாது. யோ ஃபைன் ஸ்டீஃபன். என்னை விட நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கீங்க. பத்மாவோட மெடிசனே நீங்கள் கண்டினியூ பண்ணால் போதும். மூச்சு விட முடியாமல் இருக்கிறதுக்கு இப்போதைக்கு ஒரு இன்ஹேலர் எழுதி தரேன். பர்சிஸ்டன்ட் ஆகுதுன்னா மெடிகேஷன் பண்ணலாம். ஓகே டாக்டர், என்ன பர்ஃப்யூம் யூஸ் பண்றீங்க? வாய் அது சும்மா தெரிஞ்சுக்கலான்னு. தெரியல, சம் பிராண்ட். ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தாரு. பண்ணக்கூடாது, எப்பவும் பண்ணக்கூடாது. ஹஸ்பண்ட் வாங்கி கொடுக்குற எந்த பர்ஃப்யூமையும் ஒய்ஃப் யூஸ் பண்ணவே கூடாது. வாசத்தோடு அதை வாங்கி வச்சு அலமாரியோட வச்சு பூட்டி வச்சிடணும். மற்ற ஆம்பளைங்களுக்கு பிடிச்ச விஷயம் நம்ம ஒய்ஃப் கிட்டே இருந்தா புருஷனுக்கு தான் டென்ஷன். ஆனால் ஒரு லவருக்கு வாங்கி கொடுக்குற பர்ஃப்யூம் பெஸ்ட்டாக இருக்கும். அது கரெக்ட் தான். ஆனால் அது நமக்கு கிடைக்கலையே ஸ்டீஃபன். அதுக்கு நீங்கள் ஒரு காதலியானா போதுமே. ஆ என்ன சொல்கிறீங்க? யூ ஆர் இம்பாசிபிள் ஸ்டீஃபன். பி இம்பாசிபிள் டாக்டர். அசாத்திய படம், அசாத்திய சாப்பாடு, இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரிலாம் அசாத்தியமாக வாழ்ந்தாதான் நம்ம இந்த உலகத்தில் சர்வே பண்ண முடியும். இப்போ நீங்கள் பேசுறது கூட வனிதால எழுதின அதே பாஷையில தான். டாபிக்கை மாத்தாதீங்க. விட மாட்டீங்களே. இல்லை, சரி இருக்கு, ஆனால் இங்கே இல்லை, வெளியூர். டாக்டர். ஓ, அப்போ பழைய எம்பிபிஎஸ் கிளாஸ்மேட்டா? யோர் கெஸ் இஸ் ரைட். எம்டிஎஸ் ஒன்றா படித்தோம். அப்பயே மேரேஜ் பண்ணிக்கல? ஃபேமிலி ஒத்துக்கலையா? ஹே அதெல்லாம் இல்லை. ஃபேமிலி ரொம்ப சப்போர்ட்டிவ், 2 பேரும். எங்களுக்கு தோணுச்சு கல்யாணம் பண்ணால் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கெட்டு சீரழிஞ்சு போயிடும்னு. அதனால வேற ஆளை கட்டிக்கிட்டோம். வருஷத்தில் 1-2 வாட்டி பார்ப்போம். நாங்கள் போவேன் இல்லாத கான்ஃபரன்ஸோட பேரை சொல்லி. அதான் நல்லது. பழைய காதலர்கள், தோழர்கள், இவங்க எல்லாரையும் வருஷத்துக்கு 1 வாட்டி 2 வாட்டி பார்க்கறது நல்லது. அந்த மீட்டிங்கோட இன்டென்சிட்டி அடுத்த மீட்டிங் வரைக்கும் நிலைச்சு நிற்கும். டெய்லியும் பார்த்தா அப்போ ஹஸ்பண்டுக்கும் காதலனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்? ஹே எல்லாரையும் அப்படி ஜென்ரலிஸ்டாக சொல்ல முடியாது. அப்படி இருந்தும் இந்த மேரேஜுங்கிற இன்ஸ்டிடியூஷனில் இருக்கிறது பசங்களுக்காக மட்டும்தான் இல்லை. அப்புறம் கல்யாணன்றது ஒரு வசதி தான். மேரேஜ் இஸ் அ லைசன்ஸ் டு ஹேவ் அன் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர். லீவ் இட், நமக்கு அது வேண்டாம், போர் அடிக்குது. கேட்கறதுக்கு செமையா இருக்கு. அப்புறம் இங்கேருந்து எங்கே போகிறீங்க? ஈவினிங் என்ன பிளான்ஸ்? சரக்குதான். ஹா யூ நாட் சப்போஸ் டு. இவர் தான் குடிப்பாரு, நான் காசு கொடுப்பேன், அவ்வளோதான். அப்படியா? டாக்டர், இங்கே ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் சர்ச் பண்ணுறீங்களா? ட்ரீம் இஸ் மை பே. ஓகே, அப்போ காதல் சம்பந்தமாக பேசுறதா இருந்தால் வரலாம், பேசலாம். ஏய் சும்மா இருங்க, இல்லைனாலும் கூப்பிடலாம்ல. ஷூர், அப்போ பாய். ஓகே பாய். பாய். சரி. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். டுடே நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க சார். என்ன இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? டுடேன்னு சொல்கிறீங்க? இல்லை சார், இப்போ தான் உங்களை பார்த்த உடனே தோணுச்சு. என் பாக்கெட்டில் ஒரு 50 ரூபா இருக்கு, எடுத்துக்கோங்க. சார் அதுக்காக ஒன்றும் சொல்ல சார், எனக்கு காசு வேணாம் சார். குட். கமல் தம்பி, இவருக்கு ஒரு 500 ரூபா கொடுங்க. பேர் என்ன? யாக்கோப், இந்து யாக்கோப். நல்ல பேர். தேங்க்ஸ். கொஞ்சம் ஹெல்ப் பண்ண.
அடடே, யாரு இது? நம்ம ஸ்டீஃபனா? வந்தா கால் பண்றது இல்லையா? நம்ம பீட்டர் சொல்லி தான் இதெல்லாம் எனக்கு தெரியுமா? இல்லைனாலும் தம்பி, அந்த மலை மேல உட்காந்துக்கிட்டு நான் என்னத்த பண்ணேன்? நான் உங்களோட அந்த வீட்டை கடந்து போகும்போதெல்லாம் யோசிக்கிறது உண்டு. கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள வீட்டை சும்மா பூட்டி வச்சிருக்காங்களேன்னு. அட என்னையா பேயறிஞ்ச மாதிரி பாக்குற? நிஜமாவே என்ன தெரியலையா? நீங்க வந்த வயசுல அம்மாவோட அண்ணன். ஐயோ, அண்ணன் இல்லப்பா, தம்பி. மானஸ்தம் பாபுவோட தம்பி. அப்படியா? டக்குன்னு எனக்கு ஞாபகம் வரல. எனக்கும் தோணுச்சு. சாப்பிட வந்தீங்களா? அப்படின்னா நான் உங்களை தொந்தரவு பண்ணல. நான் என் வண்டி வர்றதுக்காக வெயிட் பண்றேன். நீங்க உள்ள போங்க தம்பி. நான் சௌரியம் போல நேரம் கிடைக்கும் போது உங்களை வந்து பாக்குறேன். நீ வாடா. இந்த பையன் எப்பவும் இப்படிதான்ப்பா, ஒரு சிரிச்ச முகத்தோட. சார், அவர் பெரிய பணக்காரர் இல்ல? பெரிய பணக்காரரா? பிளான்ட் பிரின்ஸ் லூயிஸ பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? இல்ல. அவரோட ஒரே வாரிசு. தமிழ்நாட்டோட ரியலிஸ்ட் மாஃபியானே சொல்லணும். அவர் தான் அதுல கிங்கு. ஹைவே பக்கத்துல அன்னைக்கு வாங்கி போட்ட லேண்ட் எல்லாம் அந்த ஆளுக்கு தான் சொந்தமானது. அன்னைக்கு அவர் சாகும்போது இவருக்கு வயசு 14. இவ்வளவு இருந்து என்னையா பிரயோஜனம்? அந்த பையனுக்கு யோகம் இல்ல, கையும் காலும் விளங்காம போச்சு. அசைய வேண்டியது எதுவுமே அசையாது. எனக்கு தெரிஞ்ச கணக்குப்படி ஒரு 200 கோடி ரூபாய் சொத்தாவது இருக்கும் இந்த விளங்காத பையன் கையில. அதை வச்சு இவன் என்ன பண்ண போறானோ தெரியல. சரி, அது போது, வாப்பா நம்ம போலாம். 200 கோடி! ஈஸ்வரா, எந்த பாக்கியசாலைக்கு தான் இது கிடைக்க போதோ? ओ चेहरा है या चांद खिला है, जुल्फ खनेरी शाम है क्या, सागर जैसी आंखों वाली ये तो बता तेरा नाम है क्या। अरे तू क्या जाने तेरे खातिर कितना है बेताब ये दिल, तू क्या जाने देख रहा है कैसे कैसे ख्वाब ये दिल। दिल कहता है तू है यहाँ तो जाता लम्हा थम जाए, वक्त का दरिया बहते बहते इस मनसर में जम जाए। तूने दीवाना दिल को बनाया, इस दिल पर इल्जाम है क्या, सागर जैसी நம்ம ஸ்ரீனிவாசனோட அதே வயசுல. அட ஆமா, நானும் அதான் சொல்லலாம்னு இருந்தேன். नाम है क्या। நமக்கு ஏத்த ஆளு. அந்த முன்னாடி இருக்க ரெட் கலர் ட்ரெஸ் இன்னைக்கு கண்டிப்பா தூக்கிடுவோம் பாருங்க. तुझसे दूर सही और तू मुझसे अनजान सही, तेरे साथ नहीं पाओ तो खैर तेरा अरमान सही। ये अरमा है शोर नहीं हो, खामोशी के मेले हो, इस दुनिया में कोई नहीं हो, हम दोनों எனக்கு அது மட்டும் பாடுவானு கேளுங்க. நம்ம ஸ்ரீனிவாசன் மாதிரி இங்க கொடுக்கறத விட டபுள் சேலரி கொடுக்கணும்னு சொல்லுங்க. और मेरा अब काम है क्या, सागर அண்ணா, வயிறு ரொம்ப பசிக்குது. பாத்ரூம் போற சொல்லிட்டு தான் வந்தேன். ஏதாவது சாப்பிட கொடுங்க. அந்த ஆளுக்கு விருப்பம் இல்ல. விருப்பத்தை நாமளே மட்டும் பண்ணலாமே. அவன் டீடைல்ஸ்லாம் தெரிஞ்சுக்கோங்க. சம்பளம், அவன் தங்கி இருக்கிறது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாருன்னு. ஓகே. சங்கீத மேகம் தான் சிந்து. கொஞ்சம் நில்லு. என்னடா இதுல ஒரு சைனை போட்டு காசை வாங்கிட்டு போடா. ஓ, சொல்லும் போது தான் 5 ஸ்டார் ஹோட்டல் அது இதுன்னு ஒன்னுத்துக்கு உதவாத ரிசிப்ட். வயல வேலை செஞ்சாலும் இதை விட நல்லாவே கிடைக்கும். உன்னை போய் அந்த வேலை பார்க்காதன்னு நான் சொன்னனா? ஓ, இந்தா புடி.
சரி வரேன். டேய் என்னடா வெறும் 450 ரூபா? நீ டீ குடிச்ச காசு. ஆ தொண்டை தண்ணி வத்துற அளவுக்கு பாடுறவனுக்கு 450 ரூபா, ஒரு டீக்கு 150 ரூபா. மணியண்ணா, நீதானே எந்தன் பொன் வசந்தம் ஒரு ராஜா. என்னடா இது இவன் பிளேட்ல ஏதாவது லாட்டரி அடிச்சதா என்ன? இது 1001 காமேஷ் ஆர்டர் பண்ணிட்டு அவர் பாட்டுன்னு போயிட்டாரு. பில்ல அவர் தான் கட்ட போறாரு. நீ ரொம்ப கொடுத்து வச்சவன் தான்டா. இது என்ன கேரட்டா இல்ல பழமா? நீ சாப்பிடுப்பா. டேய் எடுத்துக்கடா. வேண்டாம், எதுக்கு சேர்த்து பில் போடுவீங்க? சரி, அப்புறம் அங்க 10 மணிக்கு. டேய் நீ என்னடா 10:30? உங்களை போல பாட்டு பாடி முடிச்சவனே போறதில்ல. அடுத்த ஆள் டியூட்டி மாத்திர வரைக்கும் நாங்க இருந்துட்டு வரணும். 10 மணிக்கு நீ வரலனா உன்னை மிதிச்சிருவேன். அம்மா என் வண்டி எங்க நிறுத்திருக்க? மேனேஜர் கண்ணுல படாம அந்த ஜெனரேட்டர் பக்கத்துல நிறுத்தி வச்சிருக்கேன். எங்க இருந்து வர? வண்டி எடுங்க. ஏய் இங்க பாரு, நாளைக்கு நல்ல குடும்பத்துல இருந்து உன்னை கல்யாணம் பண்ணிட்டு கூட்டிட்டு போக போறாங்க. நீ என்னடான்னா என்ன கட்டி பிடிச்சி நைட் எல்லாம் பைக்ல சுத்திக்கிட்டு இருக்க. மீரா குட்டி, இது ரொம்ப கஷ்டம். ஏற்கனவே ஊர்ல எனக்கு ரொம்ப நல்ல பேரு. போதும்பா, இப்ப கொஞ்சம் கிளம்புறியா? இந்த நேரத்துக்கு மேல நான் வேலையெல்லாம் முடிச்சு வண்டியை பிடிச்சு கிளம்பி போகணும்னா ரிஹர்சல் போறதுக்கே லேட் ஆகும். அதுக்கு நீயே திட்டுவ. போற வழியில நீ என்ன இறக்கிட்டேன்னா நான் குளிச்சுட்டு வேகமா வந்துருவேன். நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உன் இஷ்டம். என்ன? சரி போ போ. இது யாரு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிருக்காங்க? ஈஸ் போயிருக்குன்னு நினைக்கிறேன். நான் என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன் இருங்க. இந்த வாட்ச்மேன் எங்க போனா? சாமே சாமே, இவனை வேலைக்கு வச்சதுக்கு எல்லா வேலையும் நான் செய்ய. இந்த கண்ணியை எங்க தூங்குவா? எதுக்குடா? சும்மா. சார் ப்ரெஷர் டேப்லெட் போட்ட வரைக்கும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் யாரோ அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிட்டேன். டேப்லெட்டால தூக்கம் வரல, அதுக்கு முன்னாடி அடிச்ச சரக்கால தூக்கம் வந்திருக்கு. கரண்ட் வரட்டும், உன் கதையை நான் பாத்துக்கிறேன். என்ன மெயின் ஆஃப்ல இருக்கு? நீ ஆஃப் பண்ண? இல்ல சார். யார் ஆஃப் பண்ணாங்க? திருடா! டேய், டேய் திருடா! டேய், நில்றா டேய்! டேய், இந்த பக்கம் வா! டேய்! இங்க இருக்கா! திருடா! டேய்! வர சார். சின்ன வயசு பையலா இருக்கா. என்ன எல்லாரும் வந்துட்டாங்களா? என்ன குதிக்கிறான்? நான் கொஞ்சம் தூங்கிட்டேன். இதுக்கு பேரு தான் மயக்கம்னு சொல்றது. தம்பி, போலீஸை கூப்பிடட்டுமா? எதுக்கு? அவன் போட்டு வந்த அண்டர்வேர்க்குள்ள தான் எடுத்து வைக்கிற அளவுக்கு பொருள் எடுத்துட்டு போயிருப்பான்னா எடுத்துட்டு போட்டுமே கமல். என்ன இருந்தாலும் என்னமா இருந்தது அந்த பையனோட பெர்ஃபார்மன்ஸ்? எப்படி அவன் வளைஞ்சி நெளிஞ்சு போனா? எதுக்கு சார் போலீஸ் எல்லாம் கூப்பிடுறீங்க? உனக்கு பிரியாணி வாங்கிட்டு வந்து ஊட்டி விட கேக்குறேன். தேவையில்லாம கேள்வி கேட்காம உள்ள போய் சாருக்கு மருந்து எடுத்து வை. ஐயோ கடவுளே, எல்லாத்தையும் எடுத்து நான் லாக்கர்ல வச்சது ரொம்ப நல்லதா போச்சு. நான் போய் கேட்ட மூடவா? சீக்கிரமா போய் கேட்ட மூடு. அப்படியே படுத்து நல்லா தூங்கிட்டு காலையில 10 மணிக்கு ஏந்திரி. தம்பி, இவன் சாதாரண திருட மாதிரி தெரியல. இவனுக்குள்ள ஏதோ ஒரு திட்டம் இருக்கு. மனுஷனை பயமுறுத்த ஆரம்பிச்சுட்டாரியா? என்ன திட்டம்? இங்க இருந்து சுரங்கம் தோண்டிட்டு போய் பத்மநாப சாமி கோயில தங்கம் எடுத்துட்டு வரேன். சும்மா வாய்க்கு வந்தபடிலாம் பேசிக்கிட்டு இருக்காம தம்பியை தூக்கிட்டு உள்ளவா. நான் போய் கதவை திறக்கிறேன். என்ன இப்படி பயந்தவங்களையா இருக்கா? வாயா பாரு. ஜானனா, நீங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, அந்த ஃபர்ஸ்ட் பிஜிஎம்ல இருக்க ஆல்பம் அதை மாத்தணும். நல்லா இல்ல. நீ முதல்ல ஊர்ல இருக்கிற உன் தாத்தா கிட்ட போய் இந்த பாட்டை பாடி காட்டு. அவங்களாம் இவன் பாட்டை கேட்டோன்னே தெரிச்சு ஓடியே போயிட்டாங்க. அவங்களும் மனுஷங்க தானே. சரியா சொன்ன. நீங்க சீக்கிரம் ஆரம்பிச்சிட்டீங்களா? எப்பா ஜானு, எப்படி இந்த ஃபர்னிச்சர் நடுவுல படுத்து தூங்குற நீ? இவங்க அப்பா நடராஜான் ரெண்ட் வேணா நீ தங்கிக்கலாம்னு சொல்லும் போது ஒரு ஃப்ரீ வாட்ச்மேனுக்கு தானே வலைய போட்டாரு. பின்ன கிடைக்குமா? சவுத் பிரிட்ஜுக்கு மேல இவ்வளவு அழகான ஒரு ஷோரூம் பெட்ரூமா கிடைக்குமா? அதுவும் ஏசி. ஏசியா? ஏசி இருக்குல்ல? ஏசி இருக்கு. ஆனா அதோட ரிமோட்டை உங்க அப்பா சாயந்தரம் போகும்போது இழிச்சுக்கிட்டே எடுத்துட்டு போயிடுவான். எதுக்கு இவ்வளவு கஞ்சத்தனம்? நல்ல ஒரு சர்வீஸ் அபார்ட்மெண்ட் வாங்கலாம்ல. சினிமால ட்ராக், ஜிங்கிள்ஸ், ஹோட்டல்ல பாட்டு, ஜிலேபி வியாபாரம், மியூசிக் கன்சர்ட்னு நிறைய சம்பாதிக்கிறீங்க தானே? என் தங்கச்சியை படிக்க வைக்கணும்ல மீராபாய். செலவு எவ்வளவு தெரியுமா? உன்ன மாதிரியே ஹோட்டல்ல ஹவுஸ் கீப்பிங்ல விட முடியுமா? செம்ம புத்திசாலியான பொண்ணு.
கவர்மெண்ட் சீட்ல இடம் கிடைக்கலன்னு வச்சுக்கோ, இருக்கிற சேவிங்ஸ் எல்லாம் எடுத்து ஊர்ல இருக்கிற வீட்டையே வித்து அவளை மெடிசன் படிக்க வைக்கணும். நானும் இப்படி ஆயிட்டேன். அந்த வீடும் தோப்பம் வித்துட்டா உனக்கு எதுக்கு? எனக்கு எதுக்கு? மண்ணாங்கட்டி படிப்பு முடிச்சிட்டு அவ யாரையாவது கல்யாணம் பண்ணிப்பா. நீ விட்டத்தை பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்க போறியா? பெரிய தியாகிதான். அண்ணா, அந்த ஸ்டீஃபன் லூயிஸ் கொடுத்த வேலையை நீங்க வேணாம்னு சொல்லிட்டீங்களா? எந்த ஸ்டீஃபன் லூயிஸ்? நீங்க பாட்டு பாடின்னு இருக்கும்போது வீல் சேர்ல வந்தாருல, அவருடைய வீட்டுக்கு போய் பாடுறதுக்கு ஒன்னு கூப்பிட்டாங்கல்ல. என்ன கூப்பிட்டது வீல் சேர்ல இருந்த ஆள் இல்ல. வேற யாரு? ஏதோ ரஜினிகாந்த் தான். கமலஹாசன். ஏய், என்னோட கிட்டார். இல்லனா அவருடைய மேனேஜர். அந்த ஸ்டீஃபன் லூயிஸ் நீ யாருன்னு நினைச்ச? யாரு? கோடீஸ்வரன். வெறும் கோடீஸ்வரன் இல்ல, கோடீஸ்வரன். இந்த கோடீஸ்வரனுடைய இறந்து போன ஒரு ஃப்ரெண்டு பாட்டு பாடுறவனா இருந்திருக்கான். அவனுக்கு நம்ம அண்ணனோட அதே வாய்ஸ். என் கிட்ட அந்த மேனேஜர் வந்து அண்ணனை பத்தி விசாரிக்கும் போது என் உடம்பெல்லாம் அப்படியே புல்லரிச்சு போச்சு. சத்தியமா. உனக்கு ரொம்பலாம் புல்லரிக்க வேண்டாம், நான் போல. இது மாதிரி நீங்க பண்றதுனால தான் நம்ம இன்னும் உருப்படாம இருக்கோம். போன மாசம் அந்த பாம்பேக்காரனோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருந்தாக்கா இந்நேரம் அந்த பாலிவுட் ஹீரோ கூட தோல் மேல கை போட்டு போயிருக்கலாம், தெரியுமா? அட கடவுளே, என்ன லாஜிக் இது? நாங்க போய் 2 பாட்டு பாடனோடனே அந்த ஆள் சொத்து எழுதி கொடுத்துருவாரா? ஐயோ அண்ணா, நமக்கு 200 கோடி சொத்து முழுசா வேணாம். அதுல ஒரே ஒரு பகுதி கிடைச்சா நம்ம வாழ்க்கையே மாறிடும் இல்லனா? வெக்கமா இல்ல? யாரோட வீட்டுக்காவது போய் கூலிக்கு பாடுவாங்களா? அதுக்கு இவ்வளவு சீனு. அப்போ ஹோட்டல்ல பாடுறது அது கூலிக்கு இல்லையா? பாய், பாடுறதுதான் நம்ம வேலை. அது ஸ்டேஜா இருந்தா என்ன, ரூமா இருந்தா என்ன? பாலு சொன்ன ஓவர் எக்ஸைட்மெண்ட்டை விட்டுருங்க ஜானனா. ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங்காக இருக்க ஒரு ஆள் இருந்தால் நம்ம பேண்டு கண்டிப்பாக காப்பாற்றப்படும். நாம் இப்படியே இருக்கிறதுக்கான காரணம் நம்ம சாங்ஸை மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு காசு இல்லாதனால தான். மணி சொல்கிறதும் கரெக்ட் தான் ஜான். அப்படி எடுத்து சொல்ல யூஸ் பண்ணா ஜானனா, அவர் தரணும்னு இல்லை, தராமையும் இருக்க மாட்டார். கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கண்ணா, என்ன ஆக போகுது? ஜானா, நீங்க அந்த புஷ்பா பேக்கரி ஓனர் கிட்ட கொஞ்சம் பார்த்தே இருங்க. நம்ம அன்னைக்கு அவங்களுக்காக பண்ணி கொடுத்த பெரிய ஆர்டருக்கு அவங்க இன்னும் ஒரு பைசா கூட தரல. அது நமக்கு கிடைக்காதுடா, அவனை விடு. என்னடா புகையுது? சசியா, நான் புகையுது பாருங்க. இத கட்டு. முதல்ல காசை கொடுத்துட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணு ஜானே. அட அல்தாஃப், இப்போதான் நாங்க மஜித் பாயை பாக்குறதுக்காக போய்கிட்டு இருக்கேன். ஒரு வாரத்துல பைசா ரெடி ஆயிடும். இப்படி நிறைய வாரம் போயிடுச்சே தம்பி, என்ன நீ தப்பா எடுத்துக்காத. நம்ம 2 பேரும் ஒன்னா உட்காந்து சரக்கு அடிச்சிருக்கோம். உன் பாட்டுக்கு நான் டான்ஸும் ஆடி இருக்கேன். ஆனா வேலை தானடா. பிரச்சனை எதுவும் பண்ணாம இதை கொடுத்து விட்டுரு. நான் பிரச்சனை எல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன். ஒரு நிமிஷம் இரு. உங்ககிட்ட எல்லாம் சண்டை போட்டு என்னால வாழ முடியுமா என்ன? நான் இதை மட்டும் எடுத்துக்கிறேன். புஷ்பா பேக்கரிக்கு இது டெலிவரி பண்ணணும். இவனோட வயிற்று பொழப்பு. ஐயோ, நமக்கு இது வேணாம்பா. சுகர்பா, சுகர். அப்படியா? எல்லாருக்கும் சுகர் இருக்கா என்ன? ஓ, இப்ப சுகருக்கு வயசு வரமெல்லாம் இல்லல்ல. ஏய் சரி, நீங்க போங்கடா. சரி, வரேன்டா. நம்ம கபீரோட பொண்ணு கல்யாணம் துணி தானே போடுறேன். அப்போ அங்க பார்க்கலாம். நல்ல பாட்டு இருக்கு. பாட்டா அந்த ஃப்ரண்ட் வீல் நட் கொஞ்சம் லூசா இருக்கு, பாத்து. சரி. அப்பா இறந்ததுக்கு அப்புறம் இந்த பைக்கை யாரையுமே நான் தொட விட்டதே இல்லை. அதை நல்லா பார்த்துட்டா சரி. சிவனை ஸ்கூட்டி எடுத்துட்டு வர சொல்லு. அப்புறம் புஷ்பா பேக்கரிக்காரன் சண்டை போட போறான். சார், யூ ரெடி? ரெடி. சார், எங்களோட ஷோல நிறைய பேர் அவங்களோட வேதனைகளையும் வலிகளையும் சொல்லியிருக்காங்க. யாரும் இல்லாம நிர்கதியா விட்ட நிறைய பேர் விதியோட பலியாடான. ஏய், ஒரு செகண்ட். என்னது விதியோட பலியாடா? அப்படின்னு என்ன? அது இல்ல சார், விதின்னு சொல்றப்போ. விதினா தெரியும். அந்த பலியாடுனா என்ன? ஷாயிஸ் கட் பண்ண சார், அது எங்களுக்கு சேனல்ல இருந்து கொடுக்கற கேள்விகள். அது நாங்க அதை சும்மா மனப்பாடம் பண்ணி உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கோம், அவ்வளவுதான். இந்த பலியாடுனா ஒரு சென்ஸ்ல ஒரு டைப் ஆஃப் ஆடு தானே சார்? இப்ப புரியுது. ஷாய்ஜி,
சார் இவ்ளோ கஷ்டத்துலயும் எப்படி இவ்ளோ பாசிட்டிவ் ஆட்டிட்யூட்? எப்பவுமே எப்படி இப்படி சிரிச்சிட்டே இருக்கீங்க? என்னோட கையில காசு இருக்கிறதுனால தான் இந்த சிரிச்ச முகமும் பாசிட்டிவ் ஆட்டிடியூடும். அது இல்லைன்னா நானும் கஷ்டப்பட தான் செய்வேன். இந்த வியாதியோட போட்ட துணியை தவிர்த்து வேற எந்த துணியும் இல்லாம இந்த மண்ணில் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடிலாம் என் சிரிப்பு ஒண்ணு மேல. சிரிக்கிறது பெரிய விஷயமா, அழகாம இருக்கிறது தான் பெரிய விஷயமே. சார் இத கேக்கும்போது நானே உங்க ஃபேன் ஆயிடுவேன் போல இருக்கு. ஐ அம் சோ இன்ஸ்பயர்ட். யாருக்காகவாவது ஏதாவது பண்ணணும் போல இருக்கு. அப்படி நிஜமா தோணுதா? யா சத்தியமா. அப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. அப்படின்னா நான் வேண்டாம். 2 கால் இல்லாத ஒரு ஆளை, அது வேண்டாம். கை இல்லாத ஒரு ஆளை பண்ணிக்கிறியா? இல்லைன்னா ஒரு குருடனை பண்ண மாட்டீங்களா? நம்மளோட அனுதாபம்லாம் வெறும் 10 நிமிஷத்துக்கு தான் இருக்கும். அதாவது இந்த ஷூட் முடிஞ்சு நீங்க போய் பக்கத்துல இருக்க காஃபி ஷாப்ல உட்காந்து உங்க லவர் கூட காஃபி குடிக்கிற வரைக்கும் தான் இருக்கும் உங்க இன்ஸ்பிரேஷன்ல. அது உங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த ப்ரோக்ராம் பார்க்குறவங்களுக்கும் தான். அது யாரோட தப்பும் இல்லை. லைஃப் ஹேஸ் டு கோ ஆன். இல்ல, எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு. இந்த ப்ரோக்ராமை டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணும்போது இந்த இந்திரா காந்தி இறந்த போது ஆகாஷவாணியில போட்ட அந்த சோக பாட்டை ஒரு வேற டைப், நல்ல விபரமான ஆளு. நேத்து நான் சொன்னதெல்லாம் திருப்பி வாங்கிக்கிறேன்பா. இப்பதான் ஜான் எனக்கு அங்க போகணும்னு தோணுது. நான் எது சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டா பேசலாம். உனக்கு தூக்கம் வராது இல்ல? கொஞ்சம் பேசாம இருங்க, பார்த்துட்டு இருக்கோம்ல. நான் எது சொன்னாலும் எதனா ஒன்று சொல்லினே இருங்க. சுடுகாடு வரைக்கும் போறது தான் நம்மளோட ஜேர்னி. அதுக்காக உயிரோட இருக்கும்போதே போய் ஜான், பார்க்க முடியும். இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? வாழ்க்கையில முக்கியம். Yeah, of course. மனசுல சந்தோஷம் இருந்தா வாழ்க்கையில கண்டிப்பா இருக்கும். நான் அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. என்னாச்சுடா? ஜானுக்கே நல்லா தெரியும். இந்த சிட்டியில பாடகர் நிறைய பேர் இருக்காங்க. உன் மேலையும் உன் குரல் மேலேயும் இருக்கிற ஒரு பிரியம் உன்னோட குரல் சீனியை ஞாபகப்படுத்திடுச்சு. ஸ்டீஃபனுக்கு மதுரையில் ரொம்ப நெருங்கிய நண்பனா இருந்தான் சீனிவாஸ். அவனோட பாட்டும் கூத்தும். ஹீ டைட் ஆஃப் கேன்சர். அதுக்கப்புறம் தான் நாங்கள் மதுரையிலேருந்து கிளம்பி இங்கே வந்தோம். ஜான் ஹோட்டலில் முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் ஸ்டீஃபன் என்னை இங்கே அனுப்பி உங்ககிட்ட பேச சொல்றாருன்னா ஹீ நீட்ஸ் யூ. பணம் எவ்வளோ இருந்தாலும் நம்ம மனசார சந்தோஷப்படுற விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் தான் வாழ்க்கையில இருக்கும். கழுத்துக்கு கீழே ஒரு உணர்ச்சியும் இல்லாத அந்த மனுஷன் இன்னமும் உயிரோட இருக்க வச்சிருக்கனா இது போல சிறு சிறு ஆசைகளும் சந்தோஷங்களும் குறும்புகளும். இதுதான் ஜானால முடியும்னா இப்பதான் படுத்தேன். நல்லா படிக்கிறியா? மெரிட் கிடைச்சிருல என்ட்ரன்ஸ்ல? அப்படி கிடைக்கலனாலும் நீங்க எனக்காக சீட்டு வாங்கி தர மாட்டீங்களா? வீடியும் தோப்பையும் வித்தாவது. அடிப்பாவி, நான் ஏதோ உன்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு சொன்னா நாளைக்கு எனக்கு பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு வந்தா அவங்கள நான் எங்க தங்க வைப்பேன்? பொண்டாட்டியும் புள்ளையும் ஒன்னாவே வந்துருவாங்களா? நீ வாங்க போற. அண்ணா, நீ ஒரு பணக்கார பொண்ணா பார்த்து கூட்டிட்டு வந்துரு. அப்புறம் வாழ்க்கை சூப்பரா இருக்கும். நானும் தப்பிச்சிருவேன். நீ இந்த மாதிரிலாம் யோசிச்சு கஷ்டப்பட வேண்டாம். சீக்கிரமா படுத்து தூங்கு. என்ன பண்ற? ட்ரிங்க் எடுத்துட்டு இருக்கியா? லைட்டா. உனக்கு வைத்தியம் பாக்குறதுக்காகவே நான் கண்டிப்பா ஒரு டாக்டர் ஆகியே தீரணும். நீ ஆனா போதும், அது என்னவா இருந்தாலும் சரி. கண்டிப்பா அண்ணா, நான் அவ. போய் தூங்கு. குட் நைட். குட் நைட் அண்ணா. जय तू ठीक है ना? हाँ वीरू, मैं ठीक हूँ. देखा एक एक साले को मार के. जय 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 तू घबरा मत, घबरा मत. जब तू मेरे साथ है वीरू, तो मैं क्यों घबराने लगा? जय हम लोग अपने गांव चले जाएंगे, सब ठीक हो जाएगा. मेरा खेल खत्म हो गया वीरू. नहीं खत्म हो गया. नहीं नहीं जय नहीं, ऐसा मत कहो, ऐसा मत कहो. लेकिन कोई दुख नहीं वीरू. जिए तो दोस्त के साथ. என்ன படம்ல ஜான்? இப்போ பார்த்தாலும்
வா வந்து உட்காரு. நேற்று கமல் வந்து கூப்பிட்டப்ப கூட ஜான் கன்வின்ஸ் ஆகல அப்படின்னு தானே சொன்னாரு. இப்போ என்னாச்சு? காசு பிரச்சனை தான். கடன் நிறைய இருக்குல்ல. அப்போ சிம்பத்தியில் இல்லை. எதுக்கு சிம்பத்தி? என் வீட்டு பக்கத்துல எஸ்டிடி பூத்து நடத்துற ஒரு ஆள் இருக்காரு. கை கால் கிடையாது. ரோட்ல அந்த பக்கம் இந்த பக்கம் ஊர்ந்து ஊர்ந்து போவாரு. உதவி பண்றதுக்கு யாரும் இல்லை. அதை பார்த்துட்டு தான் டெய்லி நான் வீட்டுல இருந்து கிளம்புறேன். சாருக்கு இங்க என்ன குறை? இந்த சாரெல்லாம் வேண்டாம். ஒரு வாடா போடான்னு சொல்ற உறவு தான் எனக்கு இப்போ தேவை. ஸ்ரீனிவாசனி என்னையும் போல ஜான் என்கிட்ட வேலை பக்கம் வந்தவர்னு நீங்க நினைச்சிட வேண்டாம். சரிடா. இது நல்லா இருக்கே. இந்த போர்வைக்குள்ள தான் என்னோட கை இருக்கு. தேவைப்பட்ட ஷேக்கன் கொடுக்கலாம். वीरू नहीं, वीरू बेटा नहीं, जय जय नहीं, जय जय नहीं। இந்த பெயிண்டிங் வெறும் டூப்ளிகேட். அட கடவுளே. உடனே வீட்டை விட்டு வெளில போடி. அதோட வேலை என்னன்னு தெரியுமா உனக்கு? கமல் என்னங்க? தம்பி, அந்த சாகிப் கொடுத்த பெயிண்டிங்க இவ வேக்கம் கிளீனர் வச்சு இழுத்து பீஸ் பீஸ் ஆக்கிட்டான். நேத்து என்ன நடந்தது தெரியுமா? நம்ம நூர்ஜஹானோட எல்லா பொருளையும் எடுத்து ஒண்ணு கூட விடாம அது எல்லாத்தையும் பழைய இரும்பு கடையில போட்டா 300 ரூபாய்க்கு. 1 கிலோமீட்டர் தேடி ஓடி அதை திரும்ப இங்க வாங்கிட்டு வந்தேன். இங்க தூசி புடிச்சு கிடக்கும் போதெல்லாம் அது பெருசா தெரியல. நான் எடுத்துட்டு போய் கொடுக்கும் போதுதான் அதுக்கு தங்க விலை வந்துருச்சான். கமலனாக்கு என் மேல மனசுக்குள்ள ஏதோ வெறுப்பு இருக்கு. எனக்கு தெரியும் அது என்னன்னு. அதனாலதான் இப்படி எல்லாம் பண்றாரு. ஓங்கி விட்டானா? ஆஹா. தம்பி, நான் ஒன்னு சொல்றேன் கேளு. இனி இவ இங்க இருந்தானா இவளால ஏற்படுற எந்த நஷ்டத்துக்கும் சம்பந்தம் நான் இல்ல. பேரு மாத்திரம் கன்னிகா. கனி, கமலுக்கு ஏன் இவ்வளோ கோபம்? அது நேத்து பாத்ரூம் பக்கத்துல நின்னுக்கிட்டு அவர் என்ன சைட் அடிச்சிட்டு இருந்தாரு. அப்படியா? வெரி குட். அப்புறம் நான் கண்டுக்கவே இல்ல. ஐயோ, நீ ஏன் அப்படி பண்ண? எனக்கு அதெல்லாம் பிடிக்கல. டேய், ஏசி ஆஃப் பண்ணாத, நான் இப்போ வருவேன். கண்ணம்மா கண்ணம்மா கண்ணிலே எண்ணம்மா. ஓ கிரேட். அனிருத் தானே அந்த மியூசிக்? அனிருத் இல்ல, சந்தோஷ் நாராயணன். ஐயோ, யார் ஒருத்தருக்கா? கையில் என்ன ஃப்ரூட்ஸா? ஒய்ஃபுக்கு அவ ஃப்ரெண்டு கொடுத்தாலாம். இங்க வரேன்னு சொன்னது அவ கார்ல எடுத்து போட்டுட்டா. ஒய்ஃப் மேலாம் பழைய போட்டா ஒரு பழத்தை கூட எடுத்து வாயில வைக்க மாட்டேன். நீங்க சாப்பிட்டு எனக்கு தெளிவாகணும் இதுல விஷம் எதுவும் கிடையாதுன்னு. ஜானு, இதுல ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டு நான் இறந்துட்டேன்னு வச்சுக்கோ, என் சொத்துல பாதி அவனுக்கு தான் கிடைக்க போகுது. உன்னை கொல்றதுக்கான விஷம் ஆப்பிள்லயும் திராட்சையிலயும் கிடையாதுடா. மினிமம் ஒரு வாட்டர் மெலானாவது வேணும். இது யாரு? அது என்னோட ஃப்ரெண்டு ஜான். இவரை நான் எங்கேயோ பார்த்திருக்கனே. இல்ல, உங்களை நான் பார்த்ததில்ல. இல்ல, நான் எங்கேயோ வச்சு இவரை பார்த்திருக்கேன். அவன் சிங்கர்ப்பா, உங்க கிளப்ல வந்து பாடியிருப்பான், பார்த்திருப்ப. ஓ, அப்படியே இருக்கலாம். ஸ்டீஃபா, அப்புறம் என்ன விசேஷங்கள்? நான் உயிரோட இருக்கேன், அதான் விசேஷம். ஃப்ரெண்ட்ஸும் சொந்தக்காரங்களும் என்ன டெய்லி கூப்பிட்டு இருக்காங்க. உன்னுடைய பிளான்ஸ் தெரிஞ்சுக்க. யாரையும் நீங்க விடாததால எல்லாரும் எனக்கு போன் பண்ணி கேட்டுக்கிறாங்க. நீ பூம்பார எஸ்டேட்டை விக்கிறியா? மெட்ராஸ்ல இருக்கிற இடத்தை என்ன விலைக்கு வித்த? ரோல்ஸ் ராய் கார் வாங்குறேன்னு சொன்னானே. எல்லாம் வாங்கலாம், அவர்கிட்ட கேளு. அலெக்ஸ் சார் வணக்கம். அது கன்னியா கம்பியை நீட்டிட்டா. ஐயோ, வழி செலவுக்கு பணம் வேணும்னு 65,000 ரூபாய் எடுத்துட்டு போயிட்டா. கன்னிகாவா? யார் அது?
இங்க இருக்க மேடு அவ ஏன் போனா? அவளுக்கு இங்க என்ன குறை இருந்தது? ஓஹோ, அவளுக்கு என்ன குறையா? அவ இங்க பாருங்க அலெக்ஸ் சார், இங்க ஒரு வேலைக்காரனும் கிடைக்கல. கிடைக்கிறவங்களும் நல்லவங்களா இல்ல. இந்த வேலைக்காரி 3வது ஆளு. ஐயோ மன்னிக்கணும், வேலைக்காரியில ஸ்நேகிதி தோழி. ஹோம் நர்ஸ் கிடைப்பாங்க இந்த மாதிரி வேலைக்கு. பேப்பர்ல ஆட் கொடுத்தா போதும், அப்பதான் இதுக்கெல்லாம் கேரண்டி கிடைக்கும். அப்போ ஸ்டீஃபன், நான் கிளம்புறேன். மாறனோட அசோசியேஷன்ல மீட்டிங் இருக்கு 12 மணிக்கு. ஏன் உங்களுக்கு வேற எந்த வேலையும் இல்லையா? மாறன் கிட்டே ஆரம்பிச்சிட்டீங்களா? எங்கேஜா இருக்கணுமா இல்லையா ஸ்டீஃபன்? வேற எதை பத்தி யோசிக்காம. அப்ப செல்லக்குட்டி, நான் கிளம்பிட்டேன். நலம் வாழ வாழ்த்துக்கள். அலெக்ஸ் சார், இந்த பூம்பாறை எஸ்டேட்ல ஷூட்டிங்காக எனக்கு இருக்க சொந்தக்காரங்கள கொஞ்சமாவது நம்ப கூடிய ஆள் அவர்தான். நல்ல காசு பணம் இருக்கு, பாவம் குழந்தைங்க தான் இல்ல. இவனுக்கு அண்ணன் கூட ஒருத்தர் கம்ப்யூட்டர்னு பாவமான ஆளு. எப்போதான் வேலை வரும்னு சொல்லவே முடியாது. ஜான், நீங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இது ஒரு பயங்கரமான இந்தியன் ஆல்பம். ஒரு லோக்கல் இந்தியன் சாங்குக்கு இருக்கிற விஷுவல் இதுக்கு தேவையே கிடையாது. வி நீட் a MTV கிராண்ட் லுக். ஆனா இதெல்லாம் கொண்டு வரதுக்கு நீங்க போட்டு வச்சிருக்கிற பட்ஜெட் பத்தாது. இதை வச்சு உங்க பேண்டோட போட்டோ ஷூட் கூட பண்ண முடியாது. அப்படின்னா இப்போ மிஸ்டர், உங்க பேர் என்ன? மை நேம் இஸ் பங்கஜ் மேனன் and you can call me பங்க். பங்கு, நீங்க சொல்றது எங்களுக்கு நல்லாவே புரியுது. ஆனா இப்போ எங்க கிட்ட அவ்வளவு பணம் இல்ல. இத பாதி செலவுல முடிக்க முடியும்னா நாங்க ட்ரை பண்றோம். எனக்கு அப்படி பண்ணும் தேவையில்லை மிஸ்டர். மீரா என்னோட கொலீக், அதனால மட்டும்தான் நான் இங்க வந்தேன். இந்த சின்ன டவுன்ல ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு பேண்ட் முளைக்கும். தெருமுனையில டீ குடிக்கிறவங்க கூட மியூசிக் ஆல்பத்துல ஹீரோவா இருக்கான். இதுக்கிடையில உங்க மேல கவனம் திரும்ப பைசா வேணும், பைசா. அதை ரெடி பண்ணிட்டு கூப்பிடுங்க. ஆல் தி பெஸ்ட். பாக்குறேன் காய்ஸ். இவ என்ன உளறிட்டு போறான்? அட அவனை விடுங்க. நீங்க என்ன யோசிக்கிறீங்க? இவன் சொல்ற மாதிரி எக்கச்சக்கமான பணத்தை நம்மளால எங்க இருந்து கொண்டு வர முடியும்? என்ன ஏன்டா பாக்குறீங்க? வந்துட்டீங்களா? கடங்காரனுங்க இதை வச்சு மேய்ஞ்சிருக்கானுங்க. நீங்க வர்றதுக்குள்ள தொடச்சு வச்சிடணும்னு நினைச்சேன் தம்பி. இவன் என்னோட ரொம்ப ஃபேவரட். முன்னாடி என்கிட்ட ஒன்று இருந்துச்சு, 71 மாடல். ராக்கிங்க்கு முன்னாடி இருந்த பீஸு. நிறைய ரோட் ரேஸ்ல எல்லாம் கூட கலந்துக்கிட்டு இருக்கேன். ராஜ்தூத் யமாஹா, என்ஃபீல்டு புல்லட்டு, அதுக்கு ஈடு இணையே கிடையாது. அது ஒரு காலம். இங்கே ஸ்டீஃபன் தம்பி அப்பா கிட்ட வேலைக்கு சேர்ந்ததுக்கப்புறம் அதெல்லாம் வித்துட்டேன். என்ன அந்த பைக்கோட பின்னாடி வச்சு இந்த சிட்டி ஃபுல்லா சுத்தி காட்டுறியா? எப்படி கூட்டிட்டு போறது? இந்த குழந்தைங்களெல்லாம் எப்படி கொண்டு போவாங்க? அது குழந்தைங்கடா, சின்ன வயசு. என்ன உன் தோளோட வச்சு கட்டிட்டு போலாம்ல, பின்னாடி ஒரு பேக மாட்டிட்டு போற மாதிரி. மழைத்தூரும் நேரம், கூடு மறந்த புறாவோ கூடாய் மாறியது யாரோ, வெண்ணலையில் எழும் சங்கதியில் இருவரும் சேர்ந்திடும் ராகம், ஜன்னலோரமாய் பூநிலா பாடி நீந்தி வந்ததின்றோ, காலம் நீண்டு இருவர் பந்தம் சேர்த்து வைத்ததாரோ, வழியின் மேலே விண்மீன்களும் அழகாய் ஒரு பூ போலே பூக்கும், தடைகள் எல்லாம் மகளும், கடலில் மழை தூரும் நேரம், கூடு மறந்த புறாவோ கூடாய் மாறியது யாரோ, வெண்ணலையில் எழும் சங்கதியில் இருவரும் சேர்ந்திடும் ராகம். போகும் தூரம் நான்
வேணும் நிழலாய் நான் மாறி இனிமேல் தொடரும் காலம் யாவும் உன்னோடு இருப்பேன். உனக்காய் பாடுவது யாரோ ராகம் தீராதே. விழி ரெண்டும் தேடும் ராவின் காட்சிகள், நாம் இருவர் போவோம் தீரா பயணங்கள். தடைகள் எல்லாம் மகளும் கடலில் மழை தூறும் நேரம். கடலில் மழை தூறும் நேரம். போடா தாடிக்காரா. போட தாடிக்காரனா. இல்ல அப்படிலாம் சொல்ல முடியாது. வா ஜோன் உட்காரு. பீட்டர் உனக்கு தெரியும்ல? இல்ல எனக்கு இல்லையா? ஐ தாட் பீட்டர் ஸ்டீஃபன் லூயிஸோட ஃபர்ஸ்ட் கசின். ஹாய், நைஸ் மீட்டிங் யூ. இது ஜான், ஸ்டீஃபனோட ரொம்ப க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். அப்படிலாம் எதுவும் இல்ல. உங்க ரெண்டு பேருக்குள்ள தெரியாதுன்னு சொல்றது ஆச்சரியம். இல்ல, நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா பார்த்தது இல்ல. சார், நான் வந்த விஷயம் என்னன்னா, சிக்ஸ் 6342 ஆமா 6342. நான் ஒரு மிஸ் கால் கொடுக்குறேன். ஸ்டீஃபன் வெளியே தான் இருக்கான். இல்லை இப்போ வேண்டாம். எங்களுக்குள்ள ஒரு தேவையில்லாத ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. முடிஞ்சா என்னை பார்த்தது கூட அவர்கிட்ட சொல்ல வேண்டாம். சொன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, see you then. That's my number. ஓகே ஓகே, நான் நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. யாருக்கிட்டையும் கேட்கல, பாதி இஷ்டத்துக்கு போயிது. ஃபர்ஸ்ட் டைம் ராஜான் இப்படி மழையில் நினைக்கிறது. டே, ஒரு 10 வாட்டி 20 வாட்டி இந்த படத்தை பார்த்துருப்பேன். ஆனால் இவ்வளோ பார்த்தாலும் சலிக்கவே சலிக்காது. ஜான்சன் சார் தான் இதோட பேக்ரவுண்ட் ஸ்கோர். இந்த கிளாரா ஜெயகிருஷ்ணன் லவ் ஸ்டோரிக்கு அந்த ட்ராக்குக்காக அவர் பண்ண தீம் மியூசிக் ஒன்று இருக்கு. மழையில் நினைச்ச சுமலதாவும் இந்த மியூசிக்கும் எப்போ காதலிக்கிறேன்னு கேட்டால் போதும். உண்மைதான். നീ അയച്ച കത്തുകൾ വായിച്ചറിഞ്ഞ് സന്തോഷിക്കുന്നു. ദൈവകൃപയാൽ കർത്താവിൻ്റെ തിരുമണവാട്ടിയാകാൻ നിനക്ക് ഭാഗ്യം സിദ്ധിച്ച വിവരം
ഇതിനാൽ തെര്യപ്പെടുത്തിക്കൊള്ളുന്നു. നീയും നിന്റെ ഇളയമ്മയുമായി ഈ മാസം 23-ാം തീയതി ഇവിടെ മഠത്തിൽ വരണം. ஹோம்னஸ் தேவைப்படுதுன்னு உங்களோட ஆடை நான் ரொம்ப லேட்டாக தான் பார்த்தேன். வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு கிளினிக்கில் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறேன். சம்பளம் கம்மி தான். ஆட் பார்த்து இங்கே கூப்பிட்ட உடனே பேமெண்ட்டை பற்றி சொன்னதும் எதையுமே யோசிக்கல. அம்மா கிட்ட சொல்லிட்டு இங்கே வந்துட்டேன். ஓ, நீங்க தான் என்ன ஃபோனில் கூப்பிட்டதா? வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? தங்கச்சிங்க அப்புறம் தாய் மாமா இருக்காங்க. அவர்கிட்ட சொன்னால் ஒத்துக்க மாட்டாரு. பெரிய மானஸ்தன். அம்மா ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இந்த பாருமா, உனக்கோ உன்னோட கேரக்டருக்கோ இங்க எதுவுமே ஆகாது. அப்படி யாருமே இங்க இல்ல. நீ படிச்சிருக்கீல்லம்மா? இல்ல, உண்மையை சொல்லணும்னா பிஎஸ்சி நர்சிங் கம்ப்ளீட் பண்ண முடியல. ஆனா நல்லா தெரியும். அப்புறம் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ண 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இங்க இருக்க பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அட்வர்டைஸ்மெண்ட்ல நான் ஹோம் நர்ஸ் தேவன் தான் படிச்சேன். அது வந்து அதுல ஒரு பிரச்சனையும் இருக்க போறது இல்ல இல்லையா? ஏய், ஒரு பிரச்சனையும் இல்ல. நீங்க உங்க பேரை சொல்லலையே. அஞ்சலி. ஓ, அஞ்சலி. என்னாச்சு? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. ஆமா ஜான், அந்த ஒரு பாட்டு இருக்குல்ல, அதான் அஞ்சலின்னு ஒரு பாட்டு. எப்படி ஆரம்பிக்கும் அது? அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி. அந்த பாட்டு தான் அஞ்சலி. என்ன ஒரு மோசமான வேஷம் இல்லை இந்த சாரி. எவ்வளோ கஷ்டம் இதுல. நம்ம இந்தியாவுக்கு சேராத காஸ்டியூம் இது. அது ஏன்? ஆட் இல்ல, 1/2 கிலோமீட்டர் சுத்தி அதை சுத்தி ஒரு முந்தானை, அதுக்குள்ள ஒரு உள் பாவாடை, அதுக்கப்புறம் பிளவுஸ், அதுக்கப்புறம் பேரை வெளிப்படையா சொல்ல முடியாத இன்னும் சில துணியெல்லாம். சாரோட அம்மா சாரி கட்ட மாட்டாங்களா? இது நல்ல கேள்வி. என்ன திட்டுற மாதிரி கேள்வியும் கேட்கணும், அதே சமயம் உன் வேலையும் போக கூடாதுல்ல. குட் ஈவினிங். குட் ஈவினிங். நீ என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? நான் சீக்கிரமாவா? வாட்ச் எடுக்கல. வாட்ச் தான் கையில இருக்கு. இல்ல, வாட்ச் இருக்கு, டைம் கவனிக்கல. தம்பி, அலெக்ஸ் ஃபோன் பண்ணாரு. வசந்த விகார் ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு நல்ல பையர் வந்திருக்காரு. 12 கோடி கேட்குறாங்க. அதை முடிச்சிடலாம்ல? அது அங்கேயே இருக்கட்டும் கமல். அதை வித்து கொண்டு வந்து இங்க என்ன பண்ண போறோம்? இந்த வாழ்க்கையில காசு அதிகமா இருந்தாலே டென்ஷன். வேணா சொல்லட்டுமா? டீயா காஃபியா? எனக்கு ஒரு ஸ்ட்ராங் காஃபி. உங்களுக்கு? எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி போதும். என்ன ஒரு அழகுல. யாரு? ஐஸ்வர்யா ராய். அந்த கண்ணும் மூக்கும் வாயும் அப்படியே செதுக்கி வச்ச மாதிரி. இவங்க டெய்லியும் கண்ணாடி பார்க்கும்போது இவங்க அழகை பார்த்து இவங்கள மயங்கி விடுன்னு சொல்றதுக்கு இல்ல. இந்த ஐஸ்வர்யா ராய்க்கு பேதியானா என்ன ஆகும்னு யோசிச்சிங்களா? என்னது அது? இந்த ஐஸ்வர்யா ராய், கரீனா கபூர் 2 பேரும் மனுஷங்க தானே. சாதாரண மனுஷனுக்கு இருக்கிற மாதிரி அவங்களுக்கும் இருக்கு. ஒரே ஒரு விஷயம் யோசிச்சா மட்டும் போதும், அவங்களோட எல்லா அழகும் க்ளோஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பாம். கமல், அந்த வார்த்தையை அப்படி சொல்லாதீங்கன்னு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன். அடடா, பாமுன்னு சொல்லாம இல்ல பம்பரம்னா சொல்ல முடியும்? தம்பி, விஷயம் இவ்வளவுதான். பியூட்டிங்கிறது இளமை இருக்கும் வரை மட்டும்தான். 450 கோடி வருடங்களுக்கு முன்னாடி இந்த உலகம் எப்படி தோன்றுச்சுன்னா வாயு கோலமாதான். தி பிக் பேங். தேங்க்யூ. ஏன் அஞ்சலிக்கு வேண்டாமா? ஐயோ, எனக்கு வேண்டாம், பழக்கம் இல்லை. இதை குடிக்காம இருக்கிறதே நல்லது. இவ்வளவு மோசமான ஒரு காஃபியை என் லைஃப்ல நான் சாப்பிட்டதே இல்லை. எருமை சாணியை கலக்கின மாதிரி. என்ன கமல் இது?
வேற எப்படி சொல்றது? எனக்கு இந்த ப்ரூ நெஸ்கஃபே எல்லாம் போட்டு தான் பழக்கம். அமெரிக்கால இருந்து கொண்டு வந்த காஃபி பொடிலாம் போட்டு பழக்கம் இல்ல. அமெரிக்காவில இருந்து யார் காப்பி பொடி கொண்டு வந்தா? எங்க அப்பாவையே சாப்பிட வச்சுட்டேடி சண்டாளி பாவி. இல்ல அப்பாவா? என்னடா ஸ்டீஃபன் இது? என்ன பிரச்சனை? கமலோட அப்பாவோட ஆஸ்தியை தான் நீ கலக்கி கொடுத்துருக்க. ஐயோ. என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம்ல? இன்னைக்கு இப்பவே லேட் ஆயிடுச்சு. நாளைக்கு காலைல பார்க்கலாம். Why do you keep on rejecting me, John? அவ்வளோ சீரியஸ்லாம் ஆகாத மீரா. முதல்ல நீ ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு போ. எனக்கு பொண்ணுங்க இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சாலே தானா பயம் வந்துடும். I know. இப்போவும் நீ பத்மாவோட நினைவுல இருந்து வெளியில வரலன்னு தெரியும். இருக்கலாம். மீரா வீட்டுக்கு போ. லீவ். சுடும் கதிரின் வெப்பம் நீ, குளிர் நிலவின் தன்மை நீ, விண்மீனதன் ஒளியும் நீ, மழை முகிலின் ஈரம் நீ, எல்லாமே நெடுவானின் நீலம் நீ, எழுகடலின் ஆழம் நீ, உயர்மலையின் திண்மை நீ, தொடு தென்றலின் மென்மை நீ, எல்லாமே நீ. வாங்க 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 எல்லாமே. தம்பி வாங்க வாங்க. நல்ல லட்சணமான 4 ஹோம் நர்சஸ் நம்ம விளம்பரம் பார்த்து வந்திருக்காங்க. வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு. ஆனா ஒரிஜினல் நர்சஸ், அதுலயும் பாதியிலே படிப்பை நிறுத்திட்டு ஓடி போனவங்க இல்ல. இது எல்லாத்துக்கும் மேல காஃபி பொடிக்கும் அஸ்திக்கும் வித்தியாசம் தெரிஞ்சவங்களா இருக்காங்க. அப்புறம் ஒவ்வொருத்தர பேரை சொல்லுங்க. அனிதா, சோனி, ரேகா, ரெமிலா. எல்லாம் ஒண்ணுக்கு சலைச்சதில்ல. இல்ல நம்ம அவங்கள ஃபிக்ஸ் ஒன்றும் ஆகலையே. பெட்டர் ஆப்ஷன் கிடைச்சா பார்க்க வேண்டியதானே. நீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா? ஓஹோ, அப்ப சாப்பாடு போட்டு அனுப்ப சொல்றியா? சாப்பாடு மட்டும் இல்ல, வண்டி கோழியும் ஒரு நாளோட சம்பளமும் கொடுத்து விடு. நடங்க நடங்க. அஸ்தி காப்பி தான். சுடும் கதிரின் வெப்பம் நீ, குளிர் நிலவின் தன்மை நீ, விண்மீனதன் ஒளியும் நீ, மழை. அண்ணா, நம்ம வீடு தோப்பு விஷயத்துல நமக்கு ஒரு முடிவு கிடைச்சிருச்சு. என்ட்ரன்ஸ் கோவிந்தா. ஐயோ, ரிசல்ட் வந்துருச்சா? இதோ இப்பதான் நெட்ல பாத்துட்டு இங்க வர. என்னோட ரோல் நம்பர் அந்த ஏரியாலே இல்ல. அட விடுன, இந்த டாக்டர் ஆகறதெல்லாம் பெரிய மேட்டரே இல்ல. வாழ்நாள் முழுக்க படிக்கணும். சாப்பாடும் கிடையாது, தூக்கமும் கிடையாது. ஃபுல் டைம் மருந்தோட வாசனை. நான் கிடைக்க கூடாதுன்னு ப்ரே பண்ணிட்டேன். நம்ம அம்மாவை கல்லறையில் வைக்கும்போது அப்பா சொன்னது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. இவ போனது நல்லதுதான், ரொம்ப படுத்து கஷ்டப்படலையேன்னு. மனசுக்குள்ள அழுதுகிட்டே தான் அப்பா இதை சொன்னாரு. ஒரு சொட்டு கண்ணீர் கூட வராம. நீ பார்க்கறதுக்கு அம்மா போல இல்லைனாலும் அப்பாவுடைய மனசு உனக்கு. நீ அழமாட்ட, எனக்கு தெரியும். அண்ணா, நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணவா?
நான் மெரிட்ல தான் சீட் வாங்குவேன். வீட்டையும் தோப்பியும் வித்துட்டு நான் டாக்டர் ஆக வேண்டாம். நீ ட்ரை பண்ணுடி. உனக்கு சீட் கிடைக்கலனா நஷ்டம் மெடிக்கல் காலேஜுக்கு தான். मैं जानता हूं कि तुम थोड़ी शॉक्ड होते जानी, but please let's not make an issue out of this. एक सिंपल सी நம்மள மாதிரி ஒரு ஆள் தான் இதுல ஹீரோ. இந்த ஆள் எதுக்கு இந்த மாதிரி கடந்து அழுதுகிட்டு இருக்காரு? கையும் காலையில் இல்லாதலையா? இல்லாததை நினைச்சு இருக்கிறத மறக்கிறோம். அது நம்ம தேசத்தோட பழக்கம்ல. அது ஆஃப்னு கொஞ்சம் டிப்ரெஷன் ஃபீல். तुम्हारी फीस तुम तक पहुंच जाएगी. நீ ரித்திக் ரோஷனை விட்டுட்டு பழைய அந்த ராஜேஷ் ரோஷன் அப்படி. ना कुछ तेरे बस में झूली, ना कुछ मेरे बस में, दिल क्या करे जब किसी से किसी को प्यार हो जाए, जाने कहा जब किसी को प्यार हो जाए, ऊंची ऊंची दीवारों से ना 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 ना. ஒரு நிமிஷம். கீழே இருக்க பாத்ரூம்ல தண்ணி வரல, ஏதோ பைப் உடஞ்சிருச்சான். கர்ணன் என்ன சொன்னாங்க, இங்க இருக்க பாத்ரூம்க்கு மேல இருக்க டேங்க்ல இருந்து தான் தண்ணி வருதான். இங்க குளிக்கட்டுமா? குளிச்சுக்கோ. குளிச்சுக்கலாம்ல? குளிக்கலாமே. குளிச்சுக்கலாமா? என்னடா அங்க என்ன? அங்க ஒண்ணு இல்ல. நீ குளிச்சியா? நானும் குளிக்கல. ஆனா அவ குளிக்க தொடங்கிட்டா. அதுக்கு என்ன? அது என்ன? அது ஒன்றும் இல்லை, நீ பாடு. तेरी आंखों के सिवा दुनिया. ஏய், பாட்டு மாறி போச்சே. பாட்டு மாறி போச்சு. பாட்டு மாறி போச்சு. சரியான மூடு கிடைக்கல. என்னோட பாத்ரூம்ல இருக்க சோப்ல எவ்வளவு மனம் இருக்கா? கனவாய் தோன்றிடும் என் சங்கிலே சுககந்தர்வமாய் நீ எந்தன் இதயத்தினுள் இதழ் தரும் ராகத்தின் தேன் துளியே விரைந்திடும் மோகத்தின் சிறு ஓடமே மழைநீர் சிந்திடும் உன் உடலை மேவிடும் திரியாய் தீண்டிடும்
கதிர்வீச்சை போல் என் கண்ணில் நீ விழுந்தாய். தோகை போல் வருடினாய் தேங்கிடும் உயிர் வலி. அருகினில் நீயும் வந்து பார்த்திட ஒரு கோடி வண்ணங்கள் கண்டேனா. மழைநீர் சிந்திடும் உன் உடலை மேவிடும் திரியாய் தீண்டிடும் உன் கனவாய் தோன்றிடும். என் சங்கிலே சுககந்தர்வமாய் நீ எந்தன் இதயத்தினுள் இதழ் தரும் ராகத்தின் தேன் துளியே விளைந்திடும் மோகத்தின் சிறு ஓடமே. மழைநீர் சிந்திடும் உன் உடலை மேவிடும் திரியாய் தீண்டிடும் உன் கனவாய் தோன்றிடும். கொஞ்சம் இப்ப தருத்தரண்டா தம்பி. தரித்திரம்னா என்ன? பட்டினியா? ஐயோ, இவளை பார்த்து கூடவா உனக்கு அந்த டவுட் வருது? இது மொத்த ஹார்மோனு. இவளுக்கு அந்த போலி டாக்டர் கொடுத்த ஸ்டீரியோவை சாப்பிட்டுதான் இந்த நிலைமைக்கு வந்துருச்சு. ஸ்டீரியோ இல்ல, ஸ்டெராய்டு. இங்க பாருப்பா, எங்களை விட்டு தள்ளு. இன்னும் நாங்க இருக்க போறது கொஞ்ச நாளைக்கு. நாங்க எப்படியாவது ஒரு வேலையை பார்த்து பொழைச்சுக்குவோம். ஸ்காட்டோட வாழ்க்கை டியூக்கோட வாழ்க்கை அப்படியா? அது யாரு? ஸ்காட்டும் டியூக்கு எங்க பிள்ளைங்க. ரெஜி அஜிதான் அவங்க பேரு. அதையெல்லாம் மாத்திட்டோம். அவங்களுக்கு அதுல ஏதோ ஒரு குறை இருந்ததுனால மாத்திட்டோம். அப்புறம் ஸ்காட் தெரியுமா, பயங்கர புத்திசாலி, ஆனா அதிர்ஷ்டம் இல்லாதவன். ஒரு இடத்துல அவனுக்கு என்னவோ கிளட்ச் பிடிக்கல. அதே டியூக்கா இருந்தா வண்டி பிசினஸ்ல கிங்கு. யுனோவாவை பென்ஸோட வேலைக்கு தள்ளி விட்டுருவான். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கோயம்புத்தூர்ல அது என்ன சொல்லுவாங்க, LBWன்னு ஆரம்பிக்க போறாங்களாம். LBW இல்லங்க, BMW. அது ஏதோ ஒண்ணு. BMW ஷோரூம். ஸ்காட்டும் டியூக்கும் பயங்கர பிஸி. அவங்க அங்கிருந்து அம்மணியம்மா, BMW வாங்கறதுக்கு காசு வாங்க தான் இங்க வந்தீங்கன்னா அது நடக்காது. இத முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா இவ்வளவு டைம் வேஸ்ட் பண்ணிருக்க வேண்டாம்ல. ச்சே, என்ன தம்பி எடுத்து எடுப்பல, மனசுல கொஞ்சம் கூட ஈரமே இல்லையே. மனசுல மட்டும் இல்ல, எனக்கு பல இடங்கள்ல ஈரம் கம்மியா தான் இருக்கு. உங்களை பட்னியை போட்டப்போ எனக்கு எதுக்கு? இங்க பாரு கமல் தம்பி, இவங்களுக்கு வயிறு நிறைய சாப்பாடு போட்டு ஸ்டேஷன்ல கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்துரு. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நாங்க எதுக்கு இங்க வந்தோம்னா நம்ம சொந்தக்கார பையனாச்சே, ஏதோ கொஞ்சம் பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு போறன்னு வந்தா தூக்கி எறிஞ்சு பேசுற. அதனாலதான் கர்த்தர் ரெண்டு கைய காலை எடுத்துட்டாரு. உங்க கர்த்தருக்கு என் கையும் காலம் எதுக்கு அங்கிள்? என்ன ஸ்டீஃபன், என்னோட ஸ்காட்டும் டியூக்கும் எவ்வளவு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க தெரியுமா? அவனுங்களை போய் உழைக்க சொல்லுங்க. அம்மணியம்மா, அதான் ஒரு 100 ஏக்கர் இடம் இருக்குல்ல, உழைச்சுதானே என் அப்பாவும் அம்மாவும் இந்த சொத்தை உண்டாக்குனது. ஏய், இவ்வளவு பேச்சு கட்டி நிக்கணுமா? போடி. இப்போ உனக்கு திருப்தி தானே? மேரி மாதா, எவ்வளவோ எதிர்பார்த்தோம், ஒண்ணும் நடக்கல. என்னையா ஆலயம் மூஞ்சியம் பாரு. நீ எதுக்கு இவங்க கிட்ட கத்திக்கிட்டு இருக்க? கோவம் வருது ஜான். தனக்குன்னு எல்லாம் இருந்து ஒண்ணு செய்யாம சாப்பிடணும்னு நினைக்கிறப்போ இவனுங்களெல்லாம் பார்த்தா ஒரு பைசா செலவு பண்ண தோணாத. உடம்பு நல்லா இருக்கும், உழைக்கட்டுமே. அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படுறான் பத்தியா, அவன் தான் பெரிய திருடன். நீ என்ன இங்க? ஸ்டீஃபன் சார் சொன்னாரு கமலா அண்ணன் கொண்டு போவாருன்னு. நான் தான் கேட்கல. ஒரு ஆட்டோ கிடைக்க மாட்டேங்குது. வீடு வரைக்கும் கொஞ்சம் அர்ஜென்ட்டா போகணும். உட்காரு, ட்ராப் பண்றேன். போலாமா?
இல்ல நான் வீட்லயே. வீடு இங்கிருந்து பக்கம் தான், நான் நடந்தே போறேன். அது மட்டும் இல்ல, நான் உங்க கூட வண்டியில வந்தேன்னு தெரிஞ்சா அவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல. நான் கூப்பிடுறேன், ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இது ஆடிக்கு ஒரு தடவை அமாவாசைக்கு ஒரு தடவை துடைக்க கூடாது, அடிக்கடி செய்யணும். கமலு, நாங்க இந்த வேலையை முடிச்சிட்டுமா? எதுவும் இல்லை. அப்புறம் இந்த வாயில நுழையாத பேர் உள்ள பிரெஞ்சு பெயிண்டரோட இந்த போட்டோவை ரொம்ப ஜாக்கிரதையா துடைக்கணும். துடைக்கிற துடையில அதோட முடியெல்லாம் கொட்டிடுச்சுன்னா அப்புறம் நம்ம தம்பி என்ன கட்டையாலே அடிப்பாரு. பிரெஞ்சு இல்ல கமலு, ஃபினிஷ்னு சொல்லணும். ஃப்ரம் ஃபின்லாண்ட். ரெண்டும் ஒன்று தானே. பேப்பரால பேக்க துடைக்கிறவனுங்க தானே நாத்தம் பிடிச்சவனுங்க. ஆனா கெட்ட பேரு நமக்கு. டர்ட்டி இந்தியன் பீப்புள். ஆஹா, கிட்டாரே இல்லாம எப்படி பாட போறாரு? இங்க பாரு, அவன் வேலையை அவன் பாப்பான், நீ ஏன் அலட்டிக்கிற? ஏன் இப்பெல்லாம் ஜான் தம்பி பைக்கை விட ரொம்ப வேகமா வந்துடுறீங்க. கலாய்க்காதீங்க கமலண்ணா. தேவதை போல் ஒரு பெண் இங்கு வந்தது நம்பி, உன்னை நம்பி. டீச்சர், 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 டீச். என்னாச்சு? எதுக்கு டீச்சரை கூப்பிட்ட? கொஞ்சம் தொடக்கிறியா? இப்போ பெல் அடிச்சிரும். ஹேய், என்ன ஜான் பண்ற? உடம்பு சரியில்லாதவங்க கிட்ட இப்படிதான் நடந்துப்பியா? கோ கோ அவுட். விடு, பரவாயில்ல. அந்த பையன் போறானா ஃபாதர்? உடம்பு சரியில்லாத பையனாச்சே ஜான். ஏதோ ட்ரீட்மெண்ட்டுக்காக he is moving abroad. அன்னைக்கு அந்த கிளாஸ் ரூம்ல அந்த பையன் என்கிட்ட காட்டின கருணை இந்த 35 வருஷத்துல வேற யாருமே என்கிட்ட காட்டல ஜான். அந்த பையன் வளர்ந்த இன்னைக்கு நீயா என் முன்னாடி வந்து நிற்கும் போது எனக்கு தோணல ஜான். அன்னைக்கு அந்த பையன் மனசுக்குள்ள இருந்த கருணை இன்னைக்கு உன் மனசுக்குள்ள இருக்கும்னு. மெச்சூரிட்டி இஸ் ஆல் அபவுட் லூசிங் யுவர் இன்னசென்ஸ் இல்ல? இந்த குறைய பார்த்தோ மரணத்தை பார்த்தோ நான் என்னைக்கும் பயந்ததில்லை ஜான். ஆனா ஒரு ஆசை இருக்கு. நான் இங்க இருக்க காலம் வரைக்கும் என்னோட தலையணை மாதிரி, எனக்கு போத்துற இந்த போர்வை மாதிரி, என்னை தாங்குற இந்த கட்டல் மாதிரி எதையும் எதிர்பார்த்து செய்யாத என்னை சுத்தி இருக்க சில பேர். அதுல ஒரு ஆளா இருப்பியா நீ?
ம் ம் நான் நிறைய வாட்டி ஜான் கிட்ட சொல்லியிருக்கேன் என்னை இங்கே கூட்டிட்டு வாடான்னு சொல்லி. உங்கள் மியூசிக் பிறக்கிறது எங்கே இருந்து தானே? ஜான் சொன்னால நாங்கள் ஒரு பேன் இண்டியா ஆல்பம் பண்ணிட்டு இருக்கோம். லிரிக்ஸ் எல்லாம் ரெடி. ஆனால் இப்போ அது மட்டும் பத்தாது. ஒரு 3 சாங்காச்சும் விஷுவலைஸ் பண்ணாதான் பிகினர்ஸ்ன்ற முறையில் எங்களுக்கு மியூசிக் கம்பெனியில் வாய்ப்பே கிடைக்கும். உண்மையை சொல்லணும்னா ஜான் இதை பற்றிலாம் என்கிட்ட பேசினதே கிடையாது. ஜான் சொல்ல மாட்டான். அதான் அவனோட ஃபெயிலியர். அவனோட கேட் கிராஷிங் மென்டாலிட்டி இருக்குல்ல. ஃபியூஸ் ஏதாவது போயிருக்கும். அங்கெல்லாம் கரண்ட் இருக்கு. நீ போய் கொஞ்சம் பாரு. போய் பாரு. Lead kindly light, lead thou me on. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, dear Stephen. Happy birthday to you. எல்லாரும் ஒத்துமையா பண்ணீங்கல்ல. என்னாலும் இந்த கேண்டிலை நான் ஊத மாட்டேன். இது பிரிட்டிஷ்காரங்களோட பழக்கம். இந்த கேண்டிலை ஊதுறத நமக்கு விலைக்கு ஏற்றி தானே பழக்கம். இவ்வளோ அழகான ஒரு பிறந்தநாள் எனக்கு கொடுக்கும் போது சின்ன கெட்ட விஷயம் கூட நடக்கக்கூடாது. வேண்டாம், கேக் கட் பண்ணலாம்ல. பொன்னானம் வந்ததோ செந்தி கனல் உன் உதட்டில் சேர்ந்ததோ எட்டாதோரேதோ கிளையின் அது மேலே நடமாடும் சொப்பனங்களோ வான்நீரின் தோணி ஏறி மிதந்திட பார்க்கும் திங்களோ வெண்ணிலாவின் வெண்மை தோற்கும் முந்தன் அழகு மையிலோ ராப்பூவிலும் உன்னானம் வந்ததோ செந்தி கனல் உன் உதட்டில் சேர்ந்ததோ In the flashlight, throwing their hands. Step up in the club, them sweaty like a boxer. Look who's on the guest list. Ninnu GF, Tol, Vol, Hi-Fi, booming in the number. Small, silly freakers like in Telly Kelly. Up, down, life in a fast lane. Boombox a light, now light up the fire. Lock and load it, let's go.
அப்படி இல்ல இந்த பக்கம் அப்படி நான் போகாதவன் பொய் சொல்லாதவன் பாதி பெக்கு தான் அடிச்சா அதுக்கு. ஃபர்ஸ்ட் அந்த ஸ்கூல்ல இருந்த டீச்சர், இப்போ இவ. என்னால இன்னும் எத்தனை பொண்ணுகிட்ட நீ அடி வாங்க போறடா? இப்போ இவ எதுக்காக என்ன அடிச்சா? ஒரு பெண் ஒரு வாழை அடிப்பா இருக்கு. ரெண்டு காரணங்கள் இருக்கு. ஒன்று லவ் பிரேக்கப்பாக இருக்கணும், மேலே லவ் ஸ்டார்ட்டாக இருக்கணும். வெக்கம் வருது பாரு, காதல் வருது படுறா. குட் நைட். குட் நைட் ஜான். குட் நைட். சாரி. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவனை குடிக்க வச்சதுனால தானே. SSLC புக்கில் ரோமன் கேத்தலிக்னு இருக்கு. ஷியூரா இல்லை, இருந்தாலும் கிறிஸ்டியன் தான். ஒரு தங்கச்சி இருக்கா, படிக்கிறா. ஊரில் எனக்கு ஒரு வீடு இருக்கு. ஒருவேளை அதுவும் விற்க வேண்டியிருக்கும். ஒருவேளை அவளுக்கு என்ட்ரன்ஸ் கிடைக்கலன்னா அட்மிஷன். அது இல்லாமல் தட்டி முட்டி எப்படியாவது மாசத்துக்கு 15,000 சம்பாதிச்சிருப்பேன். குடிப்பேன். 2 அதிகமாச்சுன்னா சிகரெட்டும் அடிப்பேன். இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு கூட அஃபேரும் இருந்துச்சு. அவ இறந்து போயிட்டா. இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைன்னா, என் ஜாதியும் பெரிய விஷயம் இல்லைன்னா, உங்க வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்டா சம்மதிப்பியா? என்னால முடியாது ஜான், புரிஞ்சுக்கோங்க. என்ன சார் இது? ராத்திரி முழுக்க குடிச்சிட்டு இருந்தியா? எங்க போன நேத்து நைட்டு? நாங்க எல்லாரும் எத்தனை தடவை ஃபோன் பண்ணோம் தெரியுமா? ஃபோன் ஏன் எடுக்கல? I got a bit scared. What happened? வேண்டான்னு ஒருத்தவங்க நம்மளை ஒதுக்கும் போது தான் அந்த வலி என்னன்னு எனக்கு புரியுது மீரா. வக்கீல் சார், தம்பி சொன்ன மாதிரியே செய்யணும்னு இல்லை. நாங்கள் சொன்ன அந்த குடோனோட டாக்குமெண்ட் எஸ்டேட்டில் இருக்கு. அனாத ஆசிரமத்துக்கு கொடுக்கறதா இருந்தாலும் கோயிலுக்கு கொடுக்கறதா இருந்தாலும் அளந்து தான் கொடுக்கணும். சரி, பார்க்குறேன். ஜானு, நான் எஸ்டேட் வரையும் போக வேண்டிய வேலை இருக்கு. வரத்துக்கு 2 நாள் ஆகும். கர்ணனை பாத்துக்க. வாங்க சார். என்னாச்சுன்னா அட்வொகேட்ஸ்லாம் வந்திருக்காங்க. போய் உன் ஃப்ரெண்டே கேள. என்னதான் நினைக்கிறாரோ தெரியல. சொத்தை பேப்பர் ஆக்கி பிரித்து கொடுக்க போறாராம். என்ன இது, சீக்கிரமா போய் சேரணும்னு நினைச்சிட்டாரா? என்னோட 16வது நாள் காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கர்மத்தெல்லாம் பண்ண சொல்லுங்க. விஷம் தான் பெஸ்ட் ஆப்ஷன். எப்படி சொல்றீங்க? இங்க பாரு, இப்ப நடக்கிற மில்லியன் கேஸும் பாய்சன் பேஸ்டு. கட்சி தலைவர்கள், கோடீஸ்வரர்கள், கார்பரேட் முதலாளியில இருந்து தண்ணி அடிச்சிட்டு ஊதாரியா ஊர் சுத்துற புருஷங்களை கொல்றதுக்கு மனைவிக்கு பயன்படுத்துறது, இவங்க எல்லாருமே பாய்சனை தான் யூஸ் பண்றாங்க. இந்த லோக்கல் பொட்டாசியம் சயனைடு மத்ததெல்லாம் யூஸே ஆகாது. அதை கொண்டு வரலாம்.
அதுக்கு சில பசங்க அங்க இருக்காங்க, நல்லா தெரிஞ்சவங்க. இதுல அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம அரசியல் அமைப்பு சட்டத்தை வச்சு கிரைமை ப்ரூவ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கஷ்டம் மட்டும் இல்ல, இட்ஸ் இம்பாசிபிள். ஒருவேளை பிடிச்சாலும் நடுவில்லாம். அது ரிஸ்க் இல்லையா? நீ போய் அந்த பக்கம். நான் இப்ப பண்ண போறது கிரைம் அபட்மெண்ட். இட்ஸ் ஈக்குவல் டு மர்டர். என் உயிரை வாங்கறதுக்கு நீ வந்திருக்க. அட டென்ஷன் ஆகாதீங்க வக்கீல் சார், பயத்துல தானே கேக்குறேன். பயந்து என்னாக போறது? 12 செக் கேஸ், சீட்டிங், ஃப்ராட், எல்லாத்துக்கும் மேல பிளாக்மெயில் கேஸ். இது எல்லாருக்கு இப்போ உன் தலையில. இது நீ பண்ணலனாலும் நீ உள்ளதான் போவ. சோ டேக் ரிஸ்க். அப்புறம் உனக்கு குற்ற உணர்ச்சியில தேவையே இல்லை. இந்த ஸ்டீஃபன் எப்படியும் இன்னைக்கும் நாளைக்கும் இழுத்துக்கிட்டே தானே இருக்கான். இது உனக்கு ஒரு நல்ல சான்ஸ்பா. ஒரு நம்பிக்கையான ஆளவை, யாருக்கும் டவுட் வராத மாதிரி. எனக்கு அவன் கிட்ட காசு கேட்க முடியுமான்னு தோணல. எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் பணத்துக்காக யூஸ் பண்றேன்னு அவனுக்கு தோணும். எப்படி 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 எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா? உனக்கு எவ்வளவு காலமா அவனை தெரியும்? ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவுற ஃப்ரெண்ட்ஸை யூஸ் பண்றதா நினைச்சா நீ எங்களை எத்தனை நாளா யூஸ் பண்ணிருப்ப? உனக்கு அந்த ஹோட்டல்ல வேலை வாங்கி கொடுத்தது யாரு? உன் தங்கச்சியோட படிப்புக்கு எத்தனை வாட்டி நாங்க உதவி பண்ணிருப்போம். இந்த மியூசிக் பேண்ட் உருவானது கூட உன்னோட ஒரு ஆசை தானே. ஆனா நாங்க கூட நிக்கல. நைட்டு ரிகர்சல், ரெக்கார்டிங் இதெல்லாம் சுத்தம் போது இதுக்கு பணம் மட்டும் எங்க இருந்து வருதுன்னு யோசிச்சியா நீ? யூசப் அண்ணா, அதுக்காக அவர்கிட்ட 50 லட்ச ரூபா கேட்க முடியுமா என்ன? யாரோ கிட்ட கேட்கலையே பாய், கண்டபடி பணம் வச்சிருக்க ஆளுக்கிட்ட தானே. அவ்வளோ பைசா வச்சு அவர் என்ன பண்ண போறாரு? கோழிக்கு எதுக்கு தங்க முட்டை? ஜான், நீ எப்பவும் சொல்லுவ என்ன மாதிரி ஐடிவி வந்தா பயம்னு. என் ஃபெயில் மியூசிஷியன். நான் இப்போ என் விதியோட ஒன்னாயிட்டேன். வாழ்க்கையில் ஒரு வாட்டியாவது ஜெயிச்சு காட்டணும்னு ஆசைப்பட்டேன். அதை ஏற்படுத்தினது நீ. அது நடக்கலன்னா நான் எப்படி ரியாக்ட் பண்ணுன்னு எனக்கே தெரியாது. விடுங்க ஜானா, யூசப் அண்ணா ஏதோ ஒரு கோவத்துல சொல்லிட்டு போறாரு. நாம வேற ட்ரை பண்ணலாம். நாம ஃபர்ஸ்ட் டைம் இப்படி டிசப்பாயிண்ட் ஆகலையே. என்ன மீரா? வாடா. ஹலோ. என்ன மழையில் நினைச்சுட்டே போறான்? தம்பி ஸ்டீஃபன், தம்பி தம்பி ஏ தம்பி ஸ்டீஃபன் தம்பி, டேய் கமலே, டேய் கமலே. ஐயோ என்னாச்சு? என்னாச்சுன்னு? என்னாச்சு? ஐயோ தூக்கு தூக்கு.
விஷம் கொடுத்துருக்காங்களான்னு டவுட் இருக்கு. கன்ஃபார்மாக தெரியல, கொஞ்சம் டவுட் இருக்கு. போலீஸ்க்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. நான் ஒன்று பண்ணுறேன், நான் டிரைவரை அனுப்பி விடுறேன், நீ கிளம்பி இங்கே வந்துரு. வச்சிடுறேன். என் ஒய்ஃப் தான் கால் பண்ணியிருந்தா, கிளம்பி இங்கே தான் வந்துட்டு இருக்கா. ஓ ஏன்டா அப்படி பண்ண? ஏன் அப்படி பண்ண? சொல்ல. ஏன் அப்படி பண்ண? விடுங்க 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 சொல்றேன்ல. வாங்கண்ணா இவன் வாங்கண்ணா பக்கம். அண்ணா இவன் தான் பண்ணா. போலீஸ் வராங்க, அவங்க பாத்துக்குவாங்க. பாதி சொத்தை உன் பேர்ல எழுதி வச்சும் போதாதுன்னு கமலண்ணா, எனக்கு எதுவும் தெரியாது. யார் ஜான்? பேஷண்ட் உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாங்க. டாக்டர், இப்போ கண்டிஷன் என்ன? நல்லா இருக்காரு. ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்துட்டு சாவை பார்த்து நான் பயப்படலை ஜான். ஒன்னே ஒன்று தெரிஞ்சா போதும். நீயா? ஐயோ ஆனி, என்ன இங்க? யார் இங்க இருக்காங்க? இந்த மெடிசன் கொடுத்தது. சார் இங்க தான் இருக்காரா? உங்க வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் நான் இங்க தான் இருக்கேன். டெம்பரவரியா. அனிருத் இல்ல, சந்தோஷ் நாராயணன். ஐயோ, யார் வந்திருக்கா? ஜானு, இதுல ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டு நான் இறந்துட்டேன்னு வச்சுக்கோ, என் சொத்துல பாதி அவனுக்கு தான் கிடைக்க போகுது. கேட்டிங்களா அலெக்ஸ்? இங்க வேலைக்காரங்க கிடைக்கிறதுல கிடைக்கிறவங்களும் நம்பிக்கையான ஆளா இல்ல. இந்த மாசத்துல இது 3வது ஆளு. ஐயோ மன்னிக்கணும், வேலைக்காரி இல்ல, தோழி, சகி. ஹோம் நர்ஸ் கிடைக்குமே, ஈஸியா பேப்பர்ல ஆட் கொடுத்தா போதும். அவங்க வந்தா மினிமம் கேரண்டியா இருக்கும். என்னைக்கு ஏன் வெப்பாட்டியாவே இரு, இந்த வேலையெல்லாம் விட்டுரு. என் பொண்டாட்டியை ஏமாத்திக்கிட்டு எவ்வளோ நாள் இருக்க முடியுமோ தெரியல. அவனுக்கு தெரியாம ஒரு ரூபா கூட எடுக்க முடியாது. இது மட்டும் கரெக்டா நடந்தா நம்ம கையில 100 கோடி. அப்புறம் எதுக்கு எனக்கு என் பொண்டாட்டி எல்லாம்? கம்ப்ளீட்டா நான் பாத்துக்கிறேன். நீ பழைய நர்ஸ் வேஷம் போட்டு அங்க நின்னா போதும். ஆனிமா, வேலையை முடிச்சிட்டேன், நான் கிளம்பட்டா? அந்த டிவி ஸ்டாண்ட் இருக்கிற கப்ல காசு இருக்கு, போய் எடுத்துக்கோங்க.
நாளைக்கு வர வேண்டாம், நான் கால் பண்றேன். நான் உன்னை கம்பல் பண்ணல, நீ தான் தீர்மானிக்கணும். இன்னைக்கு என்ன பைக்லலாம் வந்திருக்க? ஐ திங்க் தட் பகர் இஸ் இன் லவ் வித் மீ. யார், ஜானா? அப்படி சொன்னா சொல்லு, எனக்கு கட்டிலில் படுத்திருக்க ஸ்டீஃபனை தான் பிடிச்சிருக்குன்னு. நம்ம அதை ஒரு ட்ரையாங்கல் லவ் ஸ்டோரி மாதிரி வச்சுக்கலாம். அலெக்ஸ், கேன் யூ ப்ளீஸ் ஷட் அப்? வண்டி எடு. ஸ்டேட்ஸ்ல எல்லாம் வளர்ப்பு பிராணிகளை கொல்றதுக்காக வச்சிருக்கிற விஷயம். என்னோட தம்பியோட ஏற்பாடு, ஒரு ஷேர் அவனுக்கும் கொடுத்துருவோம், அப்பதான் நம்ம சேஃப். பால்லையோ ஓட்ஸ்லயோ கலந்து கொடுத்தா அப்படியே படுத்து தூங்கிடுவான், அப்புறம் தூக்கத்திலேயே இறந்து போயிடுவான். மேட்ரு ஓவர். நம்மளுக்கு பிடிச்சவங்கள மாட்டி விடுறதுக்கு கரெக்டான டைம். உனக்கு அவங்கிட்ட சின்ன ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கிறதால ஐ டோன்ட் நோ அலெக்ஸ். ஒரு 10 தலைமுறைக்கு வாழக்கூடிய சொத்து, அப்படிப்பட்ட சொத்து தான் நம்ம கைக்கு கிடைக்க போகுது. அதை மாத்திரமே சிந்திக்கணும். இந்த ஓட்ஸ் வேண்டாம், ஏதோ கசக்குது. இதுல ஃபைபர் பவுடர் போட்டிருக்கேன், டாக்டர் சொல்லியிருக்காங்கல்ல, 2 ஸ்பூன் சாப்பிடுங்க. நீ சாப்பிட்டியா? டேஜா, என்னடா? நான் சும்மா உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நல்லா தூக்கம் வருதுடா. சரி, நீ தூங்க. நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். உன்னை கொல்றதுக்காக விஷத்தை என்னுடைய பாக்கெட்ல வச்சு அனுப்பியிருக்காரு உன்னுடைய பீட்டர் அண்ணன். ஒரு முறை நீ என்கிட்ட கேட்ட, அந்த சின்ன வயசுல இருந்த நல்லது எல்லாமே இப்போ உங்ககிட்ட இருக்கான்னு. இல்ல, இவ்வளவு நாள் இருந்த நாட்கள்ல நீ இறந்து போனா நல்லா இருக்கும்னு யோசிச்ச நாள் கூட இருக்கு. ஆனா அதனுடைய காரணங்கள் வேறையா இருந்துச்சு. நான் போறேன்டா. இனி இங்க நின்னா எனக்கு இனிமே இங்க யார் கூடவும் வாழ்க்கையை பயணிக்க விரும்பல. அடிக்கடி கால் பண்றேன். அப்புறம் ஸ்டீஃபா, அவளுக்கு உன்னதாண்டா பிடிச்சிருக்கு. அவளே என்கிட்ட சொன்னா. ஜானே, இருந்தாலும் நம்ம 2 பேரும் அவ என்ன பண்ண பாத்தியா? அவளை நினைச்சு சரக்கடிச்சதும் மழையில நினைச்சது எல்லாமே வேஸ்ட். உண்மைதான். அலெக்ஸ் நான் வாயை திறந்து கேட்டிருந்தா எவ்வளவு நாளும் கொடுத்துருப்பேன்டா. அவர் ஏன்டா தேவையில்லாம?
அதெல்லாம் ஓகே. ஆனா நீ எதுக்குடா பாதி சொத்தை என் பேர்ல எழுதி வச்ச? யார் எழுதி வச்சா? என்கிட்ட கமலண்ணா தான் சொன்னாரு ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது. கமல் சும்மா சென்டிமெண்ட்டுக்காக ஏதாவது பேசியிருப்பாரு. நான் அப்படிலாம் யோசிச்சது கூட இல்லை. எனக்கு என்ன பைத்தியமா? தப்பு ஒன்றும் இல்லை. அலெக்ஸ் உனக்கு விஷம் கலந்து கொடுத்ததில்ல. வாய் தரடா. தடைகள் எல்லாம் மகளும் கடலில் மழை தூறும் நேரம் கூடு மறந்த புறாவோ கூடாய் மாறியது யாரோ வெண்ணலையில் எழும் சங்கதியில் இருவரும் சேர்ந்திடும் ராகம் ஜன்னலோரமாய் பூனிலா பாடி நீந்தி வந்ததின்றோ காலம் நீண்டு இருவர் பந்தம் சேர்த்து வைத்ததாரோ